மறந்துட்டேன், அடிக்கடி சொல்றேன். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ ஹலோ தூத்தா இன்னும் பார்க்கல ப்ரோ. அது நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கணும். ஹலோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? அதுவும் இந்த வீரப்பன் இது மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சா விட முடியல, அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. கேட்கல சரி. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் விஜய். ப்ரோ நேற்று நீங்கள் எதோ பேச வந்தீங்க, நான் அதுக்கு முன்னாடி லிசனர் போயிட்டேன், அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், வர முடியல. நான் நேற்று பேசினது நேற்று நைட்டு கேட்டிருந்தீங்கன்னா மறந்துருப்பேன். அது ஆக்சுவலாக எஸ்ஜே சீரியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா வேற யாரோ பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு லிசனர் போயிட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல, அவர் உங்களுக்கு ட்வீட் போட்டாரு, ரிப்ளை பண்ணாரு, அதான். ஆமாம் ப்ரோ. அதுதான் நல்லா சொன்னதான், பெரிய தெரியல. ப்ரோ ரோட் சவுத்து வரலீங்களா? வரலையா ப்ரோ நீங்கள்? ப்ரோ நாளைக்கு வர முடியல ப்ரோ, சாரி, நாளைக்கு வர முடியல. ஆனால் இந்த வீக்கில் வரணும், இந்த வீக்கில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும். இல்லை நான் போயிட்டு இருக்கேன் ப்ரோ, பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். ஸோ வந்தால் உங்களை மீட் பண்ணலாம்னு நினச்சேன். பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன் ப்ரோ. இதுக்கு ரோஸ் ஒர்த்துக்காகவா பார்க்கறதுக்கா? ஆமாம் ப்ரோ. சூப்பருங்க உண்மையிலே. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ இப்போ மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ணாங்க, எங்கே போகிறோம், இங்கே தானே இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம். இல்லை நான் சேலம் ஏதாவது போவீங்களா எப்பயாச்சும்? சேலம் போவேன், ரோஸ் ஒர்த்தும் போகணும். இந்த ஒரு 1 வீக்கில் போகணும், அவனேசிக்கு போகணும். இன்னும் கோச்சிக்கு வருவேன், போய் பார்த்துட்டு அப்படியே சேலம் போயிட்டு வீட்டில் அம்மாவை பார்த்துட்டு. எனக்கு ஒரு 10 நாள் லீவ் இருக்கு ப்ரோ, 21ஆம் தேதியிலேருந்து. ஸோ நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா சொல்கிறீங்களா, நான் மீட் பண்ண முடியுமா? சேலமா நீங்க? இல்லை நான் தர்மபுரி தான், பட் சேலம் எனக்கு பக்கம் தானே, 1.5 மணி நேரம் தான் மொத்தமே. ஸோ கண்டிப்பாக இருக்கு, அந்த டைமில் வந்துடுவேன். இல்லை நான் வந்துடுறேன் ப்ரோ, நான் வரேன். நீங்கள் சொன்னீங்கன்னா வரேன் ப்ரோ, நான் 10 நாள் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஹலோ கார்த்திக் ப்ரோ. கிறிஸ்மஸ் இல்லை நியூ இயருக்கு வந்துடுவேன் சேலத்துக்கு. எப்படி ப்ரோ மீட் பண்ணுறது? நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குது. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க வர பெப்சி மாதிரி மாத்திட்டீங்களே என்ன? ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு தான் பேசுறேன், நீங்க அதையும் கலர்ச்சி விடுறீங்க பாருங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்றீங்களா, இல்லை என்ன ப்ரோ பண்றீங்க இப்போ? நான் முதல்லலாம் அந்த இங்கிலீஷ் படம்லாம் எடுத்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆக்சுவலா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ப்ரோ இப்போ ஃபீல்டில்? இப்போ நான் ஒரு 2-3 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன். 2-3 கம்பெனிக்கு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொமோஷன் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு தேட்டர் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில, அது ஓப்பன் ஆகும் சொல்கிறேன். அது ஓரளவு போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த கட்டன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லை கார்த்திக் அண்ணா. ஹாய் ப்ரோ. அண்ணா நீங்கள் சொன்னது அந்த வெப் சீரிஸ் பார்த்தேன் நான் இன்னைக்கு 6 எபிசோடு கண்டினியூஸாக. இன்னைக்கு லீவ்னால பார்த்தேன். சூப்பரா இருந்ததுண்ணா உண்மையிலே. அதாவது அந்த நக்கீரன் கோபாலன் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்ததுண்ணா. ஆக்சுவலா அதுல அந்த 4th எபிசோட் தானே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது. மக்களை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஃபீலா அந்த எபிசோட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் லைட்டா தள்ளி பார்த்தேன். மற்றபடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன் நான், அவர் எப்படிலாம் பண்ணாங்க, எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு. ஆனா ஆக்சுவலா அது சீசன் 1 இல்லைண்ணா, ஆக்சுவலா இது டெத் வரைக்கும் இருக்கும்லண்ணா.
சீசன் 1 சீசன் 2ல இருக்கும் டெத் வரைக்கும். அது வந்து இது ட்ரெய்லர். ஆனா அப்புறம் இன்னைக்கு நீங்க இன்னும் 2 மெசேஜ் போட்டிருந்தீங்க. அது டவுட் தான் கேக்குறேன். இது தளபதி 68 படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து நியூ இயருக்கு வருதானா? அப்புறம் கில்லி ரிலீஸ் பண்றாங்களாண்ணா நெக்ஸ்ட் இயர்? கில்லி வந்து பிளான் பண்றாங்க அடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு. அது எப்பன்னு டேட்டு தெரியல, டேட்டு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லுக் வந்து மோஸ்ட்லி அதுதான் இருக்கும், டிசம்பர் 31 தான் இருக்கும். உங்களுக்கு எப்படிண்ணா இருந்தது வீரப்பன் வெப் சீரிஸ்ல? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்னா இதெல்லாம்? எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம பார்க்காத ஃபுட்டேஜஸ்லாம் இருந்துச்சு நிறைய. வீரப்பன் பேசுறது, அவருடைய கதையை அவரே ரிலேட் பண்ற இதெல்லாம் இருந்துச்சு. அந்த ரஜினி பத்தி சொன்னது உங்க பாயிண்ட் என்னன்னா இருந்தது? அந்த ரஜினி ஜெயலலிதா சொல்லும்போது சொல்லுவார்ல இந்த பொலிட்டிக்கல் இந்த அம்மா இப்படின்னு, அப்புறம் ரஜினிகாந்த். இல்ல அதாங்க அந்த காலகட்டத்துல அவரு அது எப்படின்னா இங்க நிறைய பேர் வந்து டக்குன்னு ஒன்னே குளோரிஃபை பண்ணி ஹீரோ ஆக்கிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது யாரையுமே. நான் இந்த ஜிஃபைல கூட ஒருத்தர் பேசினாரு என்கிட்ட, ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட சொன்னேன், உண்மையிலே இந்த வெப் சீரிஸ்ல வந்து அவருடைய தப்பு சரி ரெண்டையுமே காமிச்சிருக்கீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா டோட்டலா அவர் குளோரிஃபை பண்ணி அவர் அப்படி யார் தெரியுமா, அவர் தெரியுமா, சீமான்லாம் பேசுவார் பார்த்தீங்களா, ஒரு வீரப்பன், அவர் வீரன் சூரன் எல்லை தெய்வம் அந்த மாதிரி, அப்படி இல்லாம அவர் பண்ண தப்புலாம் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தப்பா போறாங்க. அதுலயே ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து என் குழந்தைக்கு வந்து வீரப்பன் தான் பேர் வைக்கலான் இருந்தேன், நான் வந்து அவர் இருந்திருந்தா காட்டுக்கு போயிருப்பேன், அவர் கூடயே போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபேண்டம் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு ஆக்சுவலா அவங்க பொண்ணே கூட சொல்லி தப்பான விஷயம். அவங்க பொண்ணே சொல்லிப்பாங்க, எங்க அப்பா பண்ணது வந்து ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் மேலேயும் தப்பு இருக்கு, போலீஸ் மேலேயும் தப்பு இருக்குன்னு கரெக்டா சொல்லிருப்பாங்க. அவர் மேலதான் நீங்க மேல தப்பு இருக்குங்க, அதுதான். பட் அது என்னன்னா முழுக்க இல்லாம ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க இருக்க எல்லாருமே பார்த்து லைக் பண்ற மாதிரி லைக் பண்ணிட்டு ஒரு கூட்டம் அலையறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த சீரீஸ்ல காமிச்சிருந்தாங்க. இல்ல ப்ரோ, அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அங்க உள்ள அந்த போலீஸ் எல்லாம் அவங்க எல்லாம் இது பண்ற மாதிரி காமிப்பாங்க. அது வீரப்பனை பிடிக்க வந்ததா தானே ப்ரோ அந்த ஊர் மக்களுக்குமே ப்ராப்ளம், அந்த ஜிகர்தண்டா 2ல காமிக்கிற மாதிரி. ஆமா அது எல்லா இடத்துலயுமே நடக்கும், இங்கே கிடையாது. இலங்கையிலேயே அதே பிரச்சனை தான், ஸ்ரீலங்காலையும் நடந்தது இதே பிரச்சனை தான், எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை தான். அதுக்குன்னு ஓகே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க பண்ணதெல்லாம் சரின்னு ரெண்டு சைடு தப்பு இருக்கு ஈக்குவலா. ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டார்ச்சர், ரெண்டு ஐக்கன்னு சேர்ந்து மக்களை தான் டார்ச்சர் பண்ணாங்க, எளிய மக்கள். அவன் வந்து இந்த வெப்சீரிஸ்ல தெளிவாக காட்டிட்டு இருப்பாங்க. எப்படின்னா வீரப்பன் எங்க இருக்கான்னு சொன்னா அவன் கொண்டுருவான், வீரப்பன் வந்து வீட்டுல வந்து கொண்டுருவான். வீரப்பன் எங்க இருக்குன்னு சொல்ல அப்படின்னா போலீஸ்காரன் பிடிச்சி அடிப்பான். மக்களை தான் டார்ச்சர் பண்றானுங்க. ஆமா, நான் கிளியரா சொன்னாங்க. அதுல பொலிட்டிக்கல் இஷ்யூ இன்க்ளூடிங் காவேரி மேட்டர் கூட அதுல டச் பண்ணிட்டு கூட போயிருக்காங்க. இவங்க பண்ணலாம், அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, அப்படி இப்படி இங்க இருக்கிற ஒரு இப்படி எல்லாம் பண்ணாங்க. அதுல கிளியரா நக்கீரன் அந்த இன்டர்வியூ வீடியோல இருந்து கிளியரா அவர் ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே காமிச்சிருவாங்க. அந்த ஃபோட்டேஜ் எல்லாம் கூட செம்மையா இருந்தது. அப்புறம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எப்படி எல்லாம் பாலிடிக்ஸா பேசுனாங்கன்னு சூப்பரா இருந்தது. இன்டெப்தா நல்லா ரிசர்ச் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு, சீசன் 2 பார்க்கணும்னு ஈகரா இருக்கும். கார்த்தி ப்ரோ, இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் வெப் சீரிஸ் வாங்குறாங்கல்ல? ஆமா வாங்க மாட்டாங்க. இல்ல ஓகே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி அமேசான் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்காங்கன்னா, இப்போ விலங்கு மாதிரி ஒரு சீரிஸ் வருதுன்னா இந்த சீரீஸ்க்காக யாரும் புது ஸோ இப்போ வாங்கும்போது அவங்களுக்கு எந்த விதத்தில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அமேசானுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும்? ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாருன்னா மேபி அதை
அவர் பேசுற பார்க்கணுன்ற பிரேக் ஆர்வத்துல ஆகுதா புதுசா எனக்கு மட்டும் ஆகுதா? ஆமா அவரு Break ப்ரோ ஆகுது. எனக்கும் பிரேக் ஆகுது ப்ரோ. எனக்கும் பிரேக் இல்ல இப்ப கேக்குதா ப்ரோ? இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். அதான் பேசுங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கும் பிரைம்க்கும் எப்படி இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு கேட்டேன். இப்போ ஒரு புது வெப் சீரிஸ் வாங்கினா அங்க இருக்கிற ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் தான் திரும்ப திரும்ப அதை பார்க்க போறாங்க. அவங்க ஆல்ரெடி பேவும் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வெப் சீரிஸ் வரும்போது அது வாங்கும்போது அவங்களுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகுது இன்கம்னு கேட்டேன். இல்லைங்க, அது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்றாங்கல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த கவுண்டை பொறுத்து தான். ஆனா என்னன்னா, இது பழைய மாடல் ப்ரோ. இப்ப இல்ல. கோக்கு பெப்சிலாம் இங்க வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு கரெக்டாக நம்பர்ஸ் தெரியாது, பட் ஆனால் 5 ரூபாய்க்கு வந்து பெப்சியும் கோக்கும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 7 கோடி 8 கோடி விளம்பரம் பண்ணுவாங்களாம். பழக்கப்படுத்தணும் ஆடியன்ஸை மக்களை அந்த கன்சியூம் பண்ணுற கன்சியூமர்ஸை பழக்கப்படுத்தணும். அந்த விஷயம்தான். அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியாது, அது பார்த்து தான் ஆகணும், அந்த மாதிரி கொண்டு வர அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது 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 மட்டும்தான் அவங்களோட எய்மு. பட் இங்கே இப்போ இருக்க அந்த சோஷியல் மீடியா உலகத்தில், இப்போ இருக்க பைரசியில் இதெல்லாம் அந்த அளவுக்கு இது நடக்குதான்னு தெரில. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பெரிய ரெவன்யூலாம் கொடுக்குது. இல்ல ப்ரோ அந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றாங்க அது ஓகே. ஆனா இவ்வளவு பணம் கொடுத்து எப்படி ப்ரோ இது பண்றாங்க? இந்த விக்ரம்லாம் 100 crores மேல இது கொடுத்தாங்கல்ல ப்ரோ? கரெக்டா நான் சொல்றதே? அதான் எல்லா அதுதான் பிரதர் படத்துலையும் என்னோட இருக்கு. கேள்வியுமே. ஆக்சுவலா இப்போ இந்தியன் டூ எல்லாம் பெரிய 100+ crores போட்டு வாங்குறாங்கன்னா எத்தனை பேர் புதுசா அதை பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்கன்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வருது. அவங்க மூலமா தான் புது அதான் என்னோட கொஸ்டினே வந்துச்சு இந்தியன் டூ மெயினா அங்க இருந்து. அண்ட் இன்னொரு கொஸ்டினும் ஆக்சுவலா இந்தியன் டூல வந்து இப்ப கமலுக்கு ஆல்ரெடி 90+ இருக்கும். இது எப்படி என்ன மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு ஏதாவது தெரியுமா ப்ரோ? நான் இந்தியன் 1 வந்த போதே அவர் 96ல வந்த போது கிட்டத்தட்ட 60 to 70 இருக்கும் ஏஜ். இது எப்படி நம்ப வைப்பாங்க ஆடியன்ஸ்ன்றது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லை, இந்த படத்தில் அது ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க. அது சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஆனால் படத்தில் இருக்கு, அது பாருங்க. ப்ரோ இந்த அயலாண்ட் இந்தியன் 2ல இருக்கா இந்தியன் 3ல இருக்கான்னு தெரியல. ஆனால் அதுக்கான ஒரு ப்ரோ நீங்க நேற்று பேசிட்டு இருக்கும்போது விளக்கம் கேட்டேன், இருக்கும். அந்த அயலானும் இன்னொரு ஒரு படமும் போஸ்ட் பண்ணிட்டு ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு தான். அப்ப அயலாண்ட் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகாதா ப்ரோ? இல்லை, அயலான் இன்னும் பொங்கல் தான். அயலான், கேப்டன் லால்சலாம் 3 பொங்கல் தான் பிளான் இது வரைக்கும். ஏதோ ஒரு படம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது என்ன படம்னு வந்து அமலேஷ் சொல்லுவாங்க. லால் சலாம்ல நடிச்சு அந்த இவரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் ஹீரோ இருக்காருல்ல, அவரு இருக்கான்ற மாதிரி அந்த குழந்தை. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் இல்ல. கார்த்திக் ப்ரோ இந்த இன்ஸ்டாகிராம்ல உமைர் சந்துன்னு ஒரு ஆள் வந்து டன்கி சலார் எல்லாத்துக்கும் ரிவ்யூ போட்டுட்டு இருக்காரு, சென்சார்ல பார்த்தேன் அப்படின்னு. இங்க சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஆயிடுமா என்ன அப்ராட்ல? ப்ரோ அது ஆகிடும். எல்லாருக்கும் சென்சார் தனித்தனியாக அனுப்புவாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் தனியாக அனுப்பிச்சு, ஒரு சில கண்ட்ரியில் இருக்குது சென்சார் இருக்குது. சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்குது. யூஎஸ்ல கிடையாது, அதெல்லாம் இருக்குது. பட் இவர் சொல்கிறதுலாம் வந்து சும்மா காதில் கேட்குற தகவல் தான். நம்ம ஊர்ல எப்ப சலார் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க? இல்லை, இன்னைக்கு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுமே வேற மாதிரி இருக்குல்ல. சென்சாரில் மிஞ்சி போனால் ஒரு 6 பேர் 7 பேர் 10 பேர் படம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க 10 பேர் ஜட்ஜ் பண்ணுறது தான் படமா? அப்படி கிடையாது இல்லை.
ஒரு சில படங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களே அதுக்கப்புறம் நல்லா வந்திருக்குல்ல. இல்ல அது அந்த இனிஷியல் டோனை வந்து செட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறதுக்கு முன்னாடியே அந்த அது அந்த எங்க ஆஸ்பெக்ட்ல எங்க கேட்டேன். எது இந்த மாதிரி செட் பண்ண ஸ்கிரீனிங் வந்து ஒன்றும் பண்ணுவாங்களா ஒன்றும் அப்படின்ட்டு அப்ராட்லலாம் இந்த மாதிரி. எல்லாம் பண்ணுவாங்க, அது உண்மைதான். ஷேர் பண்ணுவாங்க எல்லாம். அங்க யாருமே வந்து அந்த மாதிரிலாம் வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க யாரும். அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். சென்சார்ல எத்தனை பேர் படம் பார்க்குறாங்களோ அவங்கள வந்து வெளில வந்து அந்த படத்தை எல்லாம் பேசக்கூடாது, பொது வெளியில பேசக்கூடாது. ப்ரோ இதுல பிரபாஸ் இந்த இதுல படம் சும்மா ப்ரூவ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இதா இருக்குமா ப்ரோ? ஏன்னா ஆல்ரெடி 2 படம் பயங்கர ஃபிளாப் ஆயிருக்குல்ல, இல்ல 3. ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆமா, பண்ணிதான் ஆகணும் இந்த படத்துல. இந்த படமும் பண்ணலன்னா அவருடைய ஃபேன்ஸ் வந்து அடுத்து கல்கின்னு சொல்லி போயிடுவாங்க. இல்ல ப்ரோ, இப்போ தமிழ்நாட்டுல வர ஃப்ரைடே சார் பெருசா ரிலீஸ் ஆகுமா? நான் இப்போ ரீசெண்டா 1 மந்த்தா எந்த படம் சலார் படம் தான் ஒரே படம் இந்த வாரத்துக்கு. அதனால பெரிய வைட் அதான் ரிலீஸ் தான் கமல் இருக்கும். ஒரு மாசிரோ ரிலீஸ், மாசிரோ படத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்ப கமல் போடுவாங்க? பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குமே 3 வாரணம் திருப்பியும் மெயின் ஸ்ட்ரீம்லயே புக்கிங் ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க வேற நேற்று வேற சொல்லிட்டு இல்ல, அது வந்து ஒரு சில தியேட்டர் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி சலார் வந்துச்சுன்னா சலார் தான் இருக்கும். ஓப்பனிங்லாம் கண்டிப்பா இருக்கும். ப்ரோ டங்கி டியூரேஷன் எவ்வளோ ப்ரோ? டன்கி தெரியலையே, போட்டிருப்பாங்களே ஆல்ரெடி. தமிழ் டப்டு கிடையாதுல்ல ப்ரோ, ஹிந்தி வெர்ஷன் தமிழ் தமிழ் இல்லை, ஹிந்தி மட்டும் தான். சப்டைட்டில் இருக்கும் எல்லா இல்ல தேட்டர்லையும். பாக்குறதுக்கு தான் கேட்டேன். ஹிந்தியே ஓகே ப்ரோ, சப்டைட்டில் மால் தியேட்டர்ல பாக்குறேன். சப்டைட்டில் இருக்கும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ அந்த ஃபைட் கிளப் அந்த டைட்டில் எப்படி ப்ரோ? ஹாலிவுட் போட்ட டைட்டில் அது எப்படி அபிஷியலா வாங்கியிருக்காங்களா? அது எப்படி ப்ரோ? நீங்க தமிழ்ல ஹிந்தியில தமிழ்நாட்டில் அந்த டைட்டில் மட்டும் வேற வச்சுருந்தாங்க மட்டும் தான் வாங்க முடியாது. நீங்க வேற படம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இப்போ பீஸ்ட்லாம் வந்து ஹாலிவுட்ல ஒரு படம் வந்துச்சு, அதே டைம் தான் வந்துச்சு பீஸ்ட்டு. இங்கே பீஸ்ட்னு ஒரு படம் தமிழ் எடுத்தாங்க, அதுதான் அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அதான் டவுட்டா இருந்துச்சு ப்ரோ. தங்கம் மாதிரி போஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால 26 வந்துட்டு தங்கான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? தங்கான் தங்கலான்னு அந்த 26 போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான், போஸ்ட்போன் தான். ஏன்னா நெக்ஸ்ட் 4 வீக்ஸ்ல ஐலாண்டும் வரணும்னா மேபி 26 போஸ்ட் பண்ண முடியும். உங்கள் படத்துலேயே ஒரு படம் போஸ்ட்போன் ஆகுது, அது என்ன படம்ன்றது அவங்களே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு படம் வந்து வரல அப்படின்னா அரண்மனை 4 வரும் உங்களுக்கு. அந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க? அரண்மனை 4 அதுல யாரு ப்ரோ ஹீரோ? சுந்தர் சி. அல்டிமேட். ஐப்பன் ப்ரோ, ப்ளூ டேர்னிங் எல்லோ யார் ப்ரோ அது? ஸ்கையா ரோஹிதா யாரு ப்ரோ? நீங்களும் போட்டிருந்தீங்க, எல்லாரும் போடுறாங்க, உண்மையா? ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அது உண்மையானு தெரியல. ஆனா அது வந்துச்சுன்னா வேற லெவலா இருக்கும். நியூஸ் சொல்லுங்க ப்ரோ. நீயே வந்து ஜெயசூர்யா எல்லாம் சேர்ந்துருவீங்களா ஒரே டீம்ல? அது அது இல்லடா, இல்ல அப்படி இல்ல. அது நான் சொல்றேன், அது இப்ப வராது, அது கொடுக்க மாட்டாங்க. சரி ப்ரோ, நியூஸ் சொல்லுங்களேன். எக்ஸைட்மெண்டோட இருங்க ப்ரோ. ரோஹித் சர்மா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்றாரா? அதெல்லாம் இல்லடா. தோனி தூக்கிட்டு ஒரு கேப்டன் ஆகுறாங்களா?
இந்த மாதிரியா அப்படியே தான் இருக்கா? அங்க அவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சான் ப்ரோ, அதனால அவர் அமுச்சு விடுறாங்க ப்ரோ. தெரியல, பார்க்கறதே கடைசி 5 ஓவர் தான். அது யார் விளையாடுறாலும் சரி நம்ம வச்சு இந்த வருஷம் இந்தியாவில் நடக்கிறது கூட துபாயில நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ, ஐபிஎல் கூட. எங்க இருந்தா நம்ம பாக்குறது டிவில தானே. எலெக்ஷன் டைம் துபாயில நடக்கும், எலெக்ஷன் டைம்ல. எலெக்ஷன் டைம்ல அதனால ப்ரோ, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். ஓ ஆமா. கார்த்தி, எல்ஐசி மூவி பத்தி லலித் சார்ட்ட ஏதாவது பேசுனீங்களா? ப்ரோ பேசினேன். அனௌன்ஸ் பண்ணலாம் வரதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு தெரியும். அது பெரிய பட்ஜெட் ப்ரோ, அது பெரிய பட்ஜெட். அதான் என்ன 60-70 ரொம்ப கிராண்டா இருக்கும். ஆமா ஆமா, அந்த ரேஞ்ச் தான் பிளான் பண்றாங்க. 70 crores இப்ப பிரதீப் பெரிய பட்ஜெட் படம். ஓகே ஓகேங்க. இல்ல அதான் பிரதீப் விக்னேஷ் சிவன் இவங்க காம்போ வச்சு இவ்வளோ எப்படி ரிட்டர்ன் வருங்களா? இப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்காரா ஸ்கிரிப்ட்? கண்டிப்பா இருக்குங்க. என்னன்னா நான் அலிசாட்ட நான் பேசிட்டு சொன்னேன், சார் விக்கி வந்து ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் சொதப்பினா கூட வந்து பிரதீப் போட மாட்டாரு. பிரதீப் வந்து சென்சிபிளான ஒரு டைரக்டர் தானே. 2 படம் எடுத்திருக்காரு, 2மே பிளாக் பஸ்டர். ஸோ அவரு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார் உள்ள. அதுக்கு மேலே எங்கள் தலைவர் இருக்காரு ஜெஸ்பியா, அவர் உள்ள கதை சும்மாலாம் கேட்டு கதைனே கேட்டுலாம் அடிக்க மாட்டாரு. அவரு கொஞ்சம் இந்த சீன் இந்த சீன் தலைவர் அந்த சீன் அவர் ஒரு 4 மணி நேரம் கதை கேட்டு அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் இருக்கு. இதுக்கு மேலே இன்னொரு டைரக்டரும் ஆட் ஆக போறாரு இந்த படத்துல. அது சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரோம். அப்புறம் என்ன ஜானர் படம்? லவ் மட்டும் தானா? ஃபேண்டசி லவ் தான். ஃபேண்டசி லவ். அது salary எவ்வளவு ப்ரோ? ஏதோ நிறையன்ற மாதிரி 20 crore ஏதோ சொல்லிட்டு இருக்க. யார் பிரதீப்புக்குங்க? அவ்வளோ ப்ரோ இது ஃபர்ஸ்ட் எஸ்கேக்கு சொன்ன அந்த கதையை தானே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருப்பார்ல ப்ரோ? ஆமா அதான். ஆனா இப்ப லவ் டுடே வந்து 1 இயர்க்கு மேல ஆச்சு இல்லைங்க. இன்னும் அவருக்கு பிரதீப்புக்கு அந்த கிரேஸ் இருக்குன்னு இருக்கீங்களா? ஓப்பனிங் எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த காம்போ எல்லாம் சேர்த்து வந்துருன்றமா? இந்த காம்போ சேர்த்து வந்துருங்க. அனிருத் வந்து இப்ப என்ன பண்றாரு, அடுத்து அஜித் படம் பண்றாரு, ரஜினி படம் பண்றாரு. இதை தாண்டி யாரு சின்ன ஹீரோ படம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. ஸோ அனிருத்துக்கான ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல காம்பினேஷன் இருக்கு, நல்லா இருக்குல்ல. கரெக்ட். அப்புறம் லலித்தும் நல்லா பிளேஸ் பண்ணுவார். யூஸ்வலா அவரும் நல்லா மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவார். ப்ராடக்டை கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நெக்ஸ்ட் சம்மர் ரிலீஸ் வருங்களா இல்லை லேட் ஆகுமா? இல்லை லேட் ஆகும். ஷூட்டிங்கே அடுத்த மாதம் தான் போகிறாங்க, ஜனவரியில். ப்ரோ இந்த MS தோனி ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருந்தார்ல, அது என்னதான் ஆச்சு? ஸோ அது சும்மா ஒரு பிராண்டு பேர் தாங்க, அவ்வளோதான். தோனி ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூசர் வேற ஒருத்தர். ஆனால் அவரை வந்து சும்மா பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படமே ஃபைட் கிளப்பே வந்து லோகேஷ் பிரசன்ஸ்னு போகிறாங்க. லோகேஷ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல இந்த படத்தை, வேற ஒருத்தர் எடுத்து 3 வருஷமா அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இங்கே வரும்போது ஸோ ரிலீஸ்க்கு வந்து லோகேஷ் பேரை போட்டால் ஒரு ஹைப் வரும் அப்படின்றதுனால இவர் பேரை போட்டு ரிலீஸ் பண்ண அப்படி பண்ணுறது தான் இதெல்லாம். நான் ஏதோ தளபதி வச்சு எடுத்துட்டு வேற படம், அதெல்லாம் சும்மா ரூமர்ஸ். எது தளபதி வச்சு ஒரு படம் எடுக்க போறாருன்னு சொன்னாங்களே MS தோனி ப்ரொடக்ஷன்? அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா ரூமர். ஸோ இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுனா அவங்களே பணம் கொடுத்து வாங்கிடுவாங்களாங்க படத்தை? இல்லை வெறும் இல்லை அதெல்லாம் கிடையாது. எதுவுமே அவங்க ஏதாவது பேர் போட்டுக்கோங்க, பிராண்ட் வேல்யூ. ஸோ அவங்களுக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த பணத்துக்குன்னு எதுவும் செலவு பண்ண மாட்டாங்களா? ப்ரொடியூசர் தான் ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணுறதா? ஆமாம் எல்லாமே ப்ரொடியூசர் தான் பண்ணுவாங்க. பேரை மட்டும் போட்டுக்குவாங்க அந்த. கார்த்திக் ப்ரோ, அப்புறம் இந்த துருநட்சத்திரம் வந்து ஏதோ பணம் கட்டினாதான் ரிலீஸ் பண்ண விடுவான்றாங்கல்ல. இவர் ரிலீஸ் பண்ணதானே ப்ரோ இவருக்கு பணமே வரும். அது எப்படி ப்ரோ? அது என்ன இது ப்ரோ? அது எப்படி காசு கொடுக்க முடியும், அவர் இது பண்ண முடியும்? ஆமாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு 10-15 இடத்துல கடன் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் மேலே கடன் இருக்குன்னா
நிறைய வீடு நிறைய உங்க வீட்டு சைட்லயே அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்கல்ல, ஒரு நிலம் வந்து காலியாவே இருக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை, பணம் கொடுத்தவங்க பிரச்சனை, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி லிட்டிகேஷனா போய் மாட்டிக்கிறது தான் அது. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியா மாட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி மாட்டம் தான். 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த 10 பேர் ஒத்து வரணும். 10 பேர் ஒத்து வந்துடணும். அவங்க 10 பேருக்கு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த 10 பேர் 2 பேரும் வந்து இல்ல ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா ரிலீஸ் ஆகாது. அந்த வாங்கின காசை கொடுக்கணும். ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு bro. ப்ரோ இந்த கலைஞர்னு ஒரு நீங்க நிறைய சொன்ன பேர் மாதிரி ஒரு கூப்பிடுறாங்களே. சிம்பிளா யோசிச்சீங்கன்னா, ஏன்னா இந்த ரிலீஸ் ஆகலன்னா காசு யாருக்குமே காசு வராதே. அதுக்கு பேசாம ரிலீஸ் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, அங்க 10 பேர் இருப்பாங்க கடன் கொடுத்தவன். அதுல 2 பேர் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, கடமை ரிலீஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காசு கொடுக்க என்னை ஏத்துறாங்களா விட மாட்டேன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு நிறைய. ப்ரோ அந்த மணிரத்னம் படம் யாரோ எடுத்து ஒரு ப்ரொடியூசர் சூசைட் பண்ணான்னு ஒரு இதுக்கு நான் இது கேள்விப்பட்டேன். யாரு ப்ரோ? யாரு அப்படிலாம் யாருமே இல்லையா? யாரோ ஒரு ப்ரொடியூசர் அவருடைய சூசைட் அவருடைய இல்ல அவருடைய அண்ணன் நினைக்கிறேன், ஜிவின்னு சொல்லி. ஓகே, அவரு கடன் பிரச்சனை அப்ப சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இல்ல ஒரு சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ உள்ள ஹீரோஸ்லாம் வந்து எங்ககிட்ட வந்திருந்தா நாங்க இது பண்ணியிருப்போம், சால்வ் பண்ணியிருப்போன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ப்ரோ நெக்ஸ்ட் தளபதி படத்து எல்லாருமே சொல்றதாங்க, அது எல்லாரும் சொல்றதுதான். அவங்க பிரச்சனை ஒருத்தருக்கும் ஒரு அவங்க மனநிலை அப்ப எந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அவருடைய அண்ணன் நினைக்கிறேன், மணிரத்னத்தோட அண்ணனோ தம்பியோ நினைக்கிறேன், ஜி வெங்கடேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்திருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரு தான் அது கடன் எந்த பிரச்சனை இல்லை. படத்தால இதான ப்ரோ அந்த ஹீரோ? எனக்கு எந்த படமும் கரெக்டா தெரியல. ஆனா அவர் கொஞ்சம் கடன் பிரச்சனையில மாட்டிட்டாரு. ஸோ சூசைட் பண்ணிட்டாரு. அப்போ அவர் கடன் பிரச்சனை தான் பண்ணிட்டாரு அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ரோ அவர் ஏதோ மைக்கேல் ஜாக்சன் கான்சர்ட் நடத்துறேன்னு சொல்லி ப்ரோ நெக்ஸ்ட் விஜய் படத்துக்கு டைரக்டர் கதை கேட்பாருன்னு சொன்னீங்களா ப்ரோ? அது டைம் எடுப்பாரா இல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாரா ப்ரோ? அடுத்து ஒரு கண்டிப்பா படம் பண்ணுவாரு, அது டவுட்டே வேணாம். அடுத்து இன்னொரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் யாரா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் தெரியுமா ப்ரோ? ஏதாவது கண்டிப்பா ஷார்ட் டைம்ல எடுக்கிறவங்க தான் இருப்போம். 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள எடுக்கிறவங்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டைம்ல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் அடுத்துக்கப்புறம் பாலிடிக்ஸ் போறாரு, சொன்ன மாதிரி அந்த காம்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? கார்த்திக் சுப்ராஜ் இல்ல தெரியல, பார்ப்போம் அவருக்கு என்ன கதை சொல்றாரு. கார்த்திக் சுப்ராஜோட கதை பிடிக்குதா அதெல்லாம் தெரியல. ஆப்ஷன்ல இருக்காரு அவருக்கு. நேரம் செலக்ட் பண்ணியிருப்பாரு இல்லைங்க. யூஸ்வலா தளபதி வந்து ஒரு அடுத்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே செலக்ட் பண்ணிட்டு வரல அடுத்த டைரக்டரை. இல்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கோங்க. இந்த படமே வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் விபி செலக்ட் ஆகுது, 68. நிறைய பேர் கதை கேட்டு அந்த கோபிச்சந்திரலாம் இருக்கார்ல தெலுங்கு டேரக்டர், அவர்லாம் வந்து கேட்டு பண்ணி அந்த கதை பிடிச்சி போச்சு அவருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லைல்ல பெருசா பிஸ்னஸா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி மாற்றி, ஏன்னா அவர் அங்கே தெலுங்கு டேரக்டர் இங்கே வந்து திரும்ப ஒர்க் ஆகுது. அப்புறம் எல்லாம் கேட்டு முருகாஸ்ட்டு கேட்டாரு, நிறைய பேரை கேட்டிருக்காரு. கேட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ விபிஏ பண்ணியிருக்காரு. ஸோ டைம் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த படமே உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். அடுத்த படமே 68 விபி படம் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த படம். ஹலோ ஐபன் ப்ரோ, 2019 எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லை ப்ரோ? ஆனால் அது இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஐபிஎல் ஆமா ப்ரோ, ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு நடந்துச்சு. ஆனா ஏற்கனவே எலெக்ஷனுக்காக ஒரு வாட்டி அது மாதிரி பண்ணிருக்காங்க. எந்த வருஷம் ஞாபகம்? ஆமாங்க ப்ரோ, பாதி சவுத் ஆப்பிரிக்கால பாதி இங்க நடந்துச்சு. ஆமாமா, ஏதோ ஒரு டைம்ல எலெக்ஷனுக்காக அப்ப மாத்துனாங்க. வேற கண்ட்ரில நடந்தது ஐபிஎல். சோ இப்போ ஃபுல்லா இந்த வருஷம் யாருக்கு சப்போர்ட்? செகண்ட் ஹாஃப் நடந்தது ப்ரோ சென்னை இது இந்தியால. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. 2014ல அப்படி நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் இந்த வருஷம் ஐபிஎல் யாரு சப்போர்ட் பண்றீங்க? நான் ராஜஸ்தான் ராயல் ப்ரோ.
தலைவனை ட்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. யாரோ ஒரு மெயின் எம்ஐ பிளேயர் எக்ஸ்பெக்டட் டு பி ட்ரேட்னு போட்டிருக்காங்க. ட்ரேடட் போட்டிருக்காங்க. பாப்போம். ஐயப்பன் ப்ரோ 2020 வேர்ல்ட் ஐயப்பன் கப்புக்கு சிஎஸ்கே ரோஹித் மாறிடுங்க. சர்மா வருவாரா ப்ரோ? ப்ரோ 20 வேணாம் ரோஹித் சர்மா, ஒன் டே டெஸ்ட் மட்டும் போதும். ஐபன் ப்ரோ ஃபுல்லாவே துபாயில தான் நடக்குமா இல்ல பாதி அங்க பாதி இங்கயா? தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல. என்ன துபாயில் நடந்தா என்ன துபாய் போயிட்டு வருவோம். பட் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சா கார்த்தி? எந்த விண்டோன்னு டைம் வந்து இல்லங்க ஜனவரி தான் அனௌன்ஸ் எலெக்ஷன் பண்ணுவாங்க. ஏப்ரல் மே ஜனவரி ஏப்ரல் மேல எலெக்ஷன் வச்சுதான் ஆகணும். இந்த 5 வருஷம் முடிய போகுது. ஜான் எண்டில் பிப்ரவரி 1 பிப்ரவரி மிடிலுக்குள்ள அனௌன்ஸ் ப்ரோ பண்ணிடுவாங்க. ப்ரோ இப்படி ஒரு 4-5 கட்டமா பண்ணுவாங்களாங்க? ஆமா இந்தியா ஃபுல்லா பண்ணோம்ல. ப்ரோ உங்க எக்ஸ்பெக்டேஷன் அன்னைக்கு கேட்டேன், நான் சரியா கேட்கல. இந்த வாட்டி எப்படி ப்ரோ 2024 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுளா வருமா? 300க்கு மேல வரும் கண்டிப்பா. எது அன்னைக்கு சொன்னீங்க, இது நான் எலெக்ஷன் சரியா ரிசல்ட்டா? மறந்துட்டேன் ப்ரோ. 300 பிளஸ்ன்னு சொன்னீங்கல்ல, 350 இந்த வாட்டி வருமா ப்ரோ? அதெல்லாம் தாண்டினாலுமே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த டைம் சம்பவம் தான். தமிழ்நாட்டிலே இருக்குமா ப்ரோ? தலைவர் தமிழ்நாட்டிலேயே இருக்கும், இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய. தமிழ்நாட்டில் இன்னைக்குமே வந்து மெஜாரிட்டி அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே தான். பட் அவங்களுக்கான பெரிய ரோல் இருக்கு இந்த எலெக்ஷன்ல. இப்போ 2019 என்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு. டிமானிட்டைஸ் பண்ணது இருந்துச்சு, ஜிஎஸ்டி இருந்துச்சு, பெட்ரோல் பிரைஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் ஏறி 2 வருஷம் ஆச்சு. டிமானிட்டைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. ஜிஎஸ்டி எல்லாருமே நீங்கள் ஜிஎஸ்டியோட ரெவன்யூ தான் வந்து எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ ரெவன்யூ வருதான் அவ்வளோ ரெவன்யூ வருதான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பற்றின நெகட்டிவ் பேசுறதுக்கான பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. மிஞ்சி போனால் பேசுறதுக்கு என்ன சொல்லுவீங்க, இந்துத்துவா இவங்க வந்து இந்துக்கு பேசுறாங்க அப்படின்னா, அதுக்குமே வந்து மூணு ஸ்டேட்ல வந்து சிஎம் வந்து நிறுத்தி ஜெயிச்சிட்டாங்கன்றதை தாண்டி சிஎம் கேண்டிடேட்டே யாரை வச்சிருக்காங்க பாருங்க. சும்மா ஏதோ பேருக்கு போனவங்களும் இல்லை, ஒரு ப்ரோ இன்கேஸ் எல்லா தமிழ்நாட்டுல ஜாதியில ஒரு 3 இருக்கவங்களுக்கும் சீட் கம்பேர் பண்ணி வந்துட்டாங்கன்னா கொடுத்தாங்க. அதுவே டிஎம்கேக்கு ஒரு பெரிய லாஸ். தமிழ்நாட்டுல இல்ல தமிழ்நாட்டுல ஒரு ப்ரோ சீட்டு 2 சீட்டு வந்தாலே அது வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி தானே ப்ரோ? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஓட் பேங்க் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடும். முன்னாடியை விட கண்டிப்பா நிறைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிடும். அது எந்த அளவுக்கு போகுதுன்றத தெரியல. இதெல்லாம் டைம்ஸ் நவுல வந்து போட்டிருந்தாங்க 14% எல்லாம் போட்டிருந்தாங்க. அது தெரியல, பார்த்தாலும் தெரியும். ஆனா அவங்களுக்கு நிறைய நிறைய தொகுதியில வந்து அவங்களுக்கான அட்வான்டேஜ் இருக்கு. சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அது தாமரை மலராது அது இதுன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திருப்பூர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, வேலூர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சென்னை சவுத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ராமநாதர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கன்னியாகுமரியில இருக்காங்க. ஸோ இங்க எல்லாமே லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ப்ரோ ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட ஒப்பீனியன் படி எதுக்கு இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானோட சிஎம், இந்த ஃபார்மர் சிஎம்லாம் இந்த வாட்டி சிஎம் ஆகல? உங்களோட ஒப்பீனியன். நமக்கு என்னங்க தெரியும், நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கு என்ன தெரியும் மத்திய பிரதேச பத்தியும் ராஜஸ்தான் பத்தி நமக்கு என்ன தெரியும்? பட் அப்படி மாத்தி போகல என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவங்க அதுதாங்க ஒரு கட்சி கிட்ட நீங்க வந்து ஜனநாயகம் இருக்கு. நீங்க சொன்னீங்க அவங்க செலக்ட் பண்றவங்க தான் பிஎம், அவங்க செலக்ட் பண்றவங்க தான் சிஎம். அந்த மாதிரி பண்ண முடியுது இல்லை ஒரு கட்சியை ஒரே ஆள்கிட்ட வந்து கொடுத்துட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை இந்த கட்சியில. அந்த கட்சியோட ப்ரெஸ்ஸே அதுதான். அவங்களுக்கே தெரியாது யார் சிஎம். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஃபேஸ் ஆஃப் த சிஎம் வச்சு நம்ம ஓட்டு போடுறது தப்பு. ஃபேஸ் ஆஃப் த கட்சி வச்சு தான் போடணும். தப்பு சரிங்களா இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லா ஊர்லயுமே இருக்கு அந்த மாதிரிலாம், எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. இப்போ ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஓட்டு போடுறீங்க. தெலுங்கானால வந்து எல்லாரும்
சந்திரசேகராவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது இருக்கிறது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. பட் இவங்க அதுவுமே இல்லாம ஜெயிக்கிறாங்க இல்லையா, அது இவங்ககிட்ட இருக்க அட்வான்டேஜ் அதுதான். இன்னொன்னு மோடின்ற அந்த ஒரே ஒரு பார்லிமெண்ட் ஃபேஸ் பிரீச் இப்போ வச்சு நடந்தது பத்தி உங்களோட ஒப்பீனியன்? அப்புறம் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் பேசிட்டு கடந்து போற விஷயம் தாங்க. அதெல்லாம் அதனால இவங்களுக்கு எந்த விஷயத்துலயும் எந்த ஒரு ஓட்டு குறையாது இவங்களுக்கு. அதனால இல்ல ப்ரோ, பெரிய நான் செக்யூரிட்டி சொல்றேனே, லேப்ஸ் இப்ப தானே. 2000 அது என்ன இருக்கு, அது வந்து இப்போ ஓட்டு போடுறவனுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ 2019 அவங்க மேல என்னென்ன விஷயங்கள் வச்சீங்க? டிமானிட்டைஸ் பண்ணாரு, இப்படி பண்ணிட்டாரு, அதெல்லாம் எல்லாம் மக்கள்லாம் துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு நீங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பேசி இப்படி ஏறிடுச்சு அப்படி ஏறிடுச்சு நீங்க. இந்த மாதிரி அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுலாம் வச்சப்பயே ஜெயிச்சிட முடிஞ்சு அவங்களால. இப்போ இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் எதையுமே வைக்க முடியாம ஏதோ ஒரு பாயிண்டை தருவோமே அப்படின்ற மாதிரி அங்க பார்லிமெண்ட்ல கேஸ் பாம்பு போட்டாங்கல்ல, பாத்தீங்களா? இதெல்லாம் ஓட்டவே மாறுறது. ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியால ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் காங்கிரஸ் இருக்கு, இமாச்சல் பிரதேசல. நார்த் இந்தியா டோட்டலா தொடச்சிட்டாங்க. சவுத் இந்தியாலையுமே அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இப்போ. பட் இப்ப என்னன்னா 300 350 இல்ல அதுக்கும் மேலயா ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் அவங்களே வந்து மைண்ட் செட்டா முடிவு பண்ணிட்டாங்களே. ஓகே, அடுத்த மோடி தான், மோடி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த அளவுக்கு என்னன்னா 2 எலெக்ஷனா, லாஸ்ட் 2 எலெக்ஷனா வந்து 2014 19 சரி, 2 எலெக்ஷன்லையுமே காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியே வர முடியல. ஸோ எதிர்கட்சி அப்படின்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, 520 என்னச்சிட்டி 573 75 543 544 545 அதுல 10% இருக்கணும் எதிர்கட்சி அப்படின்னா 543. அதுல வந்து 2 ஆங்கிலோ இண்டியனுக்கா 545. அதுல வந்து 10% இருக்கணும் எதிர்கட்சிக்கு. அதனால 55 எம்பி இருந்தா அந்த கட்சி எதிர்கட்சி. இந்த கூட்டணியில வச்சுட்டுலாம் வேலைக்காவது. தனிப்பட்ட முறையில ஒரு கட்சி வந்து 55 எம்பி வச்சிருந்தா அவங்க எதிர்கட்சியா இருக்க முடியும். நான் திமுகவோட கூட்டணியில் என்ன இங்க வந்து 30 ஜெயிச்சான், அதெல்லாம் பிச்சு இல்லை. காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா 55 ஜெயிச்சுன்னா அவங்க எதிர்கட்சி. திமுக வந்து இந்த சின்னம் தான் மேட்ரு. உதயசூரன் சின்னத்துல வந்து 50 தொகுதி ஜெயிச்சிருக்குன்னா அவங்க எதிர்கட்சி. அந்த மாதிரி 55 10% இருக்கணும். அது 2 எலெக்ஷனா வர முடியல காங்கிரஸால. இந்த டைம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக. ஸோ அது நடந்துட்டாலே பெரிய விஷயம் தான் காங்கிரஸ் எதிர்கட்சியா வந்துட்டாலே. ப்ரோ அது பட் ஆனா அவங்களே ஒரு 14 பேர் கூட்டணியை வச்சு தானே ப்ரோ அந்த எதிர்கட்சிங்கிறது வரும். தனியா வர்றது டவுட் தானே ப்ரோ? இல்ல அதுதாங்க சட்டப்படி. அப்படின்னா நீங்க கூட்டணி வந்து எதிர்கட்சியா நிக்க முடியாது. கூட்டணியில வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இன்கேஸ் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல வந்து 250 எம்பி தான் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி, காங்கிரஸ் ஒரு 100, திமுக ஒரு 30, அந்த மாதிரிலாம் அவங்க சேர்த்து அவங்க வந்து ஒரு 300 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து யாரை கூப்பிடுவார் அப்படின்னா பிஜேபி தான் கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன்னா யார் மெஜாரிட்டி எம்பி வச்சிருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் கூட்டணின்றதெல்லாம் வந்து இவங்க வச்சுக்கிறது, கட்சிக்காரங்க இந்த அரசியல்வாதிங்க இவங்க வச்சுக்கிற கூட்டணி. எந்த பார்ட்டியோட மெம்பர்ஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அவங்க ஃபர்ஸ்ட் பிஜேபி தான் கூப்பிடுவாங்க. 250 20 சீட்டு கம்மியா இருந்தா கூட பிஜேபி கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஸோ நீங்கள் உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது சொல்லுங்க. அவங்க அதுக்குள்ளே வந்து 20 பேர்த்த தூக்கிட்டு வந்து ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சு வந்து இல்லைங்க நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் கூட்டணி எத்தனை பேர் இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கூட்டணின்றது வந்து இங்கே இவங்க போட்டுக்கிறதானே தவிர சட்டப்படி ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் அங்கே மரியாதை. அதுக்கப்புறம் வந்து 55 எம்எல்ஏ இருக்கிற
கட்சி தான் இப்பயே எதிர்கட்சி. கூட அவங்களுக்கு கரண்டா அந்த 250க்கு மேல 272க்கு தனியாவே நிக்கிற. இப்ப இந்த வாட்டி வரும்போது இருக்கு இப்பயே இருக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டியில தான் அப்ப இருக்காங்க. அடுத்து வர இதுல கூட இன்னும் டபுள் மடங்கு ஆகும்ல ப்ரோ அந்த ஜெயிச்சாங்கன்னா அந்த இது அதுவே டபுள் ஆகாதுங்க, டபுள் ஆகாது. இதுல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அவ்வளோ. ஸோ ஆல்ரெடி வந்து 303 ஜெயிச்சாங்களா, 303 ஜெயிச்சாங்கன்னு இப்போ கொஞ்சம் 350 கிட்ட போகலாம். அது அதிகபட்சம். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஐஜிடி ப்ரோ எந்திரன் படம் பத்தி நீங்க உங்க பர்சனல் ஒப்பீனியன் என்ன? லைக் உங்களோட பர்சனல் ரிவ்யூ. எந்திரன் பார்ட் 1 ஆமாங்க ப்ரோ, பார்ட் 1. பார்ட் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அப்போ பார்த்தேன் 2009 ரிலீஸு அந்த படம். 2010 ப்ரோ, 2010 அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன 19 வயசு இருக்கும், 19-20 வயசு இருக்கும். 18 19-20 அந்த டைமில் அந்த படம் பார்த்துட்டு அப்போல்லாம் வந்து பயங்கரமாக பிரமிச்சிட்டேன். அந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் வந்து செம்மையாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம். எந்திரன்லாம் ரிலீஸ் ஆகும். எந்திரனுக்கு முன்னாடி சிவாஜி ரிலீஸே வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா ஊரில் இருக்க எல்லா தேட்டர்லையும் போட்டுருவாங்க. எல்லா தேட்டர்லையும் வந்து கூட்டம் களை கட்டும். ரஜினி படம்னாலே அந்த அந்த அப்போலாம் பயங்கர கிரேஸாக இருக்கும். அப்போலாம் வந்து வைட் ரிலீஸ்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இருக்க முடியாது. அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஊரில் ஒரு 4 தேட்டர் போடுவாங்க, அவ்வளோதான். சேலத்தில் ஒரு 4 தேட்டர் இருக்குன்னா 4 தேட்டரில் சேலத்தில் ஒரு 15 தேட்டர் இருக்கும். 15ல 4 தேட்டர் ரிலீஸ் ஆகும் ஒரு படம். அப்படிதான் சிவாஜி தான் ஃபர்ஸ்ட் வந்து வைட் ரிலீஸ் ஆகும். எல்லா தேட்டர்லையும் படம் அந்த மாதிரி போட்டு எல்லா தேட்டர்லையும் கூட்டம். டிக்கெட் ரேட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா டிக்கெட் ரேட்டு எல்லாம் இருந்துச்சு. அப்படி போய் பார்த்ததுன்னா சிவாஜிக்கு அப்புறம் எந்திரன். ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்களா ப்ரோ? ஆமா, ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஓ அப்படியே, சூப்பர் ப்ரோ. பிளாக்ல அப்போ எல்லாமே பிளாக் தான், டிக்கெட்டே பிளாக் தான். அப்போ ஒரிஜினல் ரேட்லாம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா தான் இருக்கும் அஃபிஷியல் ரேட்டு. நான் சொல்ல 2009-10 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு தேட்டரில் வந்து 30 ரூபா, 40 ரூபா, 50 தான் விற்க முடியும். அதுக்கு மேலே கவர்மெண்ட் ரேட்டே கிடையாது. இப்போ 120, 160 இப்போ பண்ணது தான். ஸோ அப்போல்லாம் அது கிடையாது. ஆனால் அப்பயே 200 ரூபா, 150 ரூபா தான் இருக்கும் எந்திரன் ஒரு டிக்கெட் ரேட். எந்திரன் சிவாஜிக்கு எப்படி தந்துச்சு. சிவாஜியில் பெரிய படம் வந்தாலும் தான் இருக்கும், அன்அஃபிஷியலாக தான். ப்ரோ அப்போலாம் வந்து இந்த ரஜினி கால் மேல கால் போட்டாலே அந்த படம் ஓடும்ன்ற மாதிரிலாம் எங்க அப்பாலாம் சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் ப்ரோ பாபா ரன் ஓடிச்சுல ப்ரோ பாபாவோட அதிகமா மாதவன் படம்? இல்ல அது கலெக்ஷனா பாத்தீங்கன்னா அப்படி இருக்குமான்னு தெரியல எனக்கு. இல்ல பாபா வரும்போது ரொம்ப வாய்ஸ் கம்மி ப்ரோ, அது கரெக்டா தெரியல. ஆனா பாபா வரும்போது நான் பார்த்திருக்கேன், ரோடுல இருந்து எல்லா இடத்துலயுமே பாபா 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 பயங்கர கிரேஸா இருந்துச்சு அந்த டைம்ல. இந்த எந்திரன் படம் பார்த்துட்டு நான் 2.0 படத்துக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனேன் ப்ரோ. இந்த பிரசாந்த் ப்ரோ ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 95 மார்க்ஸ் கொடுத்தாரு ப்ரோ 100க்கு. ரொம்ப எக்ஸைட் ஆகி எங்க அம்மாவெல்லாம் படத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க. அதையும் கேக்குறீங்க. ப்ரோ நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுவீங்களா, அவங்க வந்திருக்காங்க ப்ரோ. 2.0 ரொம்ப சுமாருங்க ப்ரோ. என்னங்க சுமார்னு சொல்லிட்டீங்க? 2.0 பயங்கரமா எதிர்பார்த்து போய் வந்து ஏமாந்த படம். அதுல ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அதுல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ப்ரோ ஐயப்பன் ப்ரோ, அந்த புலிலங்கா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா கதையே என்ன இருந்தது ப்ரோ? விஎஃப்எக்ஸா கூட எந்திரன் தான் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் எல்லாமே. ப்ரோ ஐயப்பன் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வரது உண்மையான நியூஸா ப்ரோ?
வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி வந்தா ஐயப்பனும் ஜெயசூர்யாவும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஐயப்பன் பயங்கர சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாரு. இல்ல ப்ரோ, பெரிய ட்ராக்கர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மாற போறாரு. அப்ப வந்து தோனி தான் கேப்டன். வந்தா அலப்பற ப்ரோ பண்ணிருந்தா இந்த விடுங்க. பீடாக்னு ஒருத்தர் வந்து ப்ளூல இருந்து ஒரு பிளேயர் எல்லோவுக்கு மாறுறாருன்னு போட்டாரு ப்ரோ. அப்போல இருந்து எல்லாமே இது இல்ல ப்ரோ, ரோஹித் சர்மா ஒய்ஃப் போட்டு எல்லோ ஹார்ட் போட்டுருந்தாங்க அந்த போஸ்ட்க்கு. அதுல இருந்து தான் இப்படி பண்ண ப்ரோ. அது வந்து ரோஹித் சர்மாவோட அந்த கேப்டன் லெகசிக்காக ஒரு இது இருக்கு ப்ரோ. சிஎஸ்கேல போட்டாங்க. அதுக்கு எல்லோ ஹார்ட் ப்ரோ. அதுக்கு நான் அவர் இங்க வந்துடுவாங்க ப்ரோ. ரோஹித் சர்மா வரலன்னா வேற யாரு இருக்கும்? ப்ளூ தான் போட்டிருக்காரு. அவர் எம்ஐன்னு கூட போடல, ப்ளூ தானே போட்டிருக்காரு. இவர் எல்லாருமே ப்ளூ டேல தான் போட்டிருக்கோம். ப்ளூ தான் நிறைய டீம் இருக்கீங்க. அந்த ட்ரேடு நடக்க போறது இல்லைன்னா அதை விடுங்க. அது நடக்கவும் நடக்காது. அது எப்ப தெரியும்? அது ஆக்சன் முடிஞ்சுதான் தெரியும். ஏலம் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையா? ஆமா, செவ்வாய்க்கிழமை ஏலம் விடுறாங்க. அதுக்கப்புறம் தெரியும். கடைசி தீபக் கூட இல்ல பியூஷ் சாவ்லா கூட கிடைக்கலாம் ப்ளூ டு எல்லோன்னு. ஆனா அது மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் தான். டேய் என்ன அப்படி தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தோனி, கோலி, ரோஹித் சர்மா. அது நீ பேசுறது தெரியும், அவ்வளவுதான். 3-4 பேர் தான். அஸ்வின். ஏன் ப்ரோ, ஹார்திக் பாண்டியா தானே ப்ரோ போன வருஷம் மும்பை மேனேஜ்மெண்ட்டை பத்தி திட்டினா அதே மேனேஜ்மெண்ட் அவனை கூப்பிட்டு கேப்டன்சியை கொடுத்துருக்கு. மானகட்ட மேனேஜ்மெண்டா இருக்கு, என்ன பண்றது? கார்த்திக் ப்ரோ, என்ன ப்ரோ பிரசாந்த் இன்னைக்கு ஷாப் ஓபன் பண்றாரு? ஷாப் ஓபனிங் வருவீங்களா? இல்ல ப்ரோ, நாளைக்கு வர முடியாது. இந்த வாரத்துல வரேன். சரி, வரப்ப டெக்ஸ்ட் பண்ணுங்க. வரப்ப சொல்றேன் கண்டிப்பா. சரி. நாளைக்கு முடிஞ்சா போங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க யாராவது. எனக்கு இங்கிருந்து ஒரு ஷாப் போட்டு பார்த்தா 25 கிலோமீட்டர் வருது ப்ரோ. அவினாசி போய் நீங்க கால் பண்ணீங்கன்னா, அவங்க மேனேஜர் கால் பண்ணீங்கன்னா அவர் வந்து பிக்கப் பண்ணிப்பாராம் ப்ரோ. ஏதோ கார்லாம் இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லியுமே அந்த ஃபெசிலிட்டி இருக்காமே. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன் ப்ரோ. இங்க இருந்து அங்க போகணும், அதான் பாக்குறேன். கார்த்திக் ப்ரோ, இவரெல்லாம் ஷேர் மார்க்கெட் என்டர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? அவ்வளவு வளர்ந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? சிட்டியா? அதெல்லாம் தெரியாது. சிட்டியா எவ்வளோ ட்ரை பண்ண. நான் முன்னாடியே வந்து நினைப்பேன், சும்மா நம்மளே ட்ரோல் பண்ணுவோம்ல. என்ன சொல்லுவோம், எப்போ பாரு சும்மா வந்த டிஷர்ட்டு பனின்னு திருப்பூர் இதே பேசிட்டு இருக்காரு, நம்மள ட்ரோல் பண்ணுவோம்ல. ஓகே, அதை விடாம வந்து 2 வருஷமா 3 வருஷமா அதையே பண்ணி 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 ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அவ்வளோ ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவுமே நல்ல முயற்சி தான். முயற்சி இது பண்ணதே பெரிய விஷயம் தானே. ப்ரோ 100 கோடி மார்க்கெட் கேப் இருந்தா தான் என்டர் ஆக முடியும்ல ஷேர் மார்க்கெட்ல? நானும் ப்ரோ, அதுல நிறைய ரூல்ஸ் இருக்கு ப்ரோ. ஈஸியா என்டர் ஆக முடியும். கம்பெனி லிஸ்ட் ஆனோனாலே 100 கோடி மேக்ஸிமம் டர்ன் ஓவர் இருக்கணுமா ஏதோ இருக்க போல இருக்கு. அவர் இதை கேட்டாருன்னா ஒரு மாடுதானே வாங்க போறேன்னு மாதிரி பாப்பாரு ப்ரோ. நானும் இங்க கூகுள்ல 25 crores போட்டிருக்கு ப்ரோ, எனக்கு தெரியல. ஓ அப்படியா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, விடுங்க. கார்த்தி, நீங்க ஃபைட் கிளப் பாத்துட்டீங்களா? ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? ட்வீட் எதுவும் நான் பார்க்கல. பார்த்துட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க அந்த படம். அது படமே தப்பான படங்க. எனக்கு சுத்தமா படம் பிடிக்கல. படம் ரொம்ப தப்பா இருக்கு.
ஒரு ஸ்டோரியாவே தப்பு கஞ்சா இல்லைங்களா? கஞ்சா ஸ்டோரியாவும் தப்பு. இதுவும் கஞ்சா அடிக்கிறது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு வடச்சென்னையை பண்ணிட்டு பசங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்க பசங்கள்லாம் வந்து ப்ரூட்டலாக ஒரு ஆக்ஷன் காட்டினா லைக் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஏசரி வெட்டினா லைக் பண்ணுறாங்கன்றதுக்காக ஒரு படத்தை எடுத்துட்டு இதுதான் பார்க்குறாங்கன்றது. அதை காட்டி ஜெயிச்சிட முடியுமா என்ன அப்படி ஏதாவது? ப்ரோ கார்த்தி ப்ரோ, இப்போ சலார் வந்து ஏசி ரொம்ப சொன்னீங்க. ரொம்ப தப்பு. அதான் அது படம் விஜயகுமார் பார்த்து இந்த அது வலை படம் பேச்சு பார்ப்போம், வேணா அது கூட படம் ரொம்ப பார்ப்போம். கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ரொம்ப இன்டர்ஃபியர் ரொம்ப பண்றாரு. ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்புங்க. சும்மா கஞ்சா அடிக்கிறது இதே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல அடிச்ச கஞ்சாக்கெல்லாம் வந்து அவர் புளுசட்ட மரம் சொல்லியிருந்தாருல, தேட்டர் ஃபுல்லா புகையா இருந்துச்சு. அந்த மாதிரி தான். என்ன நீ இப்போ ஒரு கதையும் இல்லை, ஒரு இளவும் இல்லை, சும்மா இதையே வச்சுக்கிட்டு சும்மா ட்ரக்ஸு கஞ்சா என்னத்த சொல்ல வரீங்க? இல்ல இது நீ ஒரு கருத்தெல்லாம் சொல்ல ஃப்ரெண்டுக்காகவே தான். நல்லா கருத்தெல்லாம் சொல்ல வேணாம். நான் சொல்லுவேன், நீ கருத்தெல்லாம் சொல்லி நாட்டை திருத்த போறதில்ல. நீ சும்மா இங்க இருக்க வந்து இந்த சின்ன சின்ன பசங்க 18 வயசு 20 வயசு பசங்களை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்தா ஓடிடுமா? எப்படி ப்ரோ அதெல்லாம் நல்லதுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா? எப்படி சொல்றீங்க? படமாவே மொக்குங்க. அது படமாவே கதையெல்லாம் ஒரு இளவும் இல்லை. இது அதான் எப்படிங்க திட்டினா அப்புறம் திட்டலாம். லோகேஷ் ஃபர்ஸ்ட் படமா பிரசன்ட் பண்றாரு? அவர் என்ன ஃப்ரெண்டுக்காக பண்ணாரா இல்ல பாத்துருப்பார்ல படம்லாம்? ஃபர்ஸ்ட் ஒரு அதெல்லாம் பிடிச்சி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் பிடிச்சி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் மாறுவாரு. ஒருவேளை இந்த எல்லாம் கஞ்சா பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக தான் நாங்க வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த கடைசியில 7 டயலாக் வச்சுட்டா சரி போயிடும். விஜய் சொன்ன மாதிரி போதைப் பொருள் தடுப்பு மினிஸ்டராக்குவே அந்த மாதிரி போதைப் பொருள் கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ண இவங்கெல்லாம். இஷ்டத்துக்கு வயலன்ஸ் இஷ்டத்துக்கு கஞ்சாடி என்ன அந்த கஞ்சாவை வாங்கி அந்த தூளாக்கி அதுக்கப்புறம் பேப்பர்ல சுருட்டி அதுக்கப்புறம் முனையெல்லாம் சுருட்டி அது எப்படி பத்த வைக்கிறது வரைக்கும் அப்படி என்ன காட்டணும்னு அவசியம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. நீ கதைக்கு அந்த அளவுக்கு இது பண்ணா ஏன் இருக்கு, அவ்வளவுதான். கதையும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. நீ வடச்சென்னையே சரி ஓகே, அந்த படம் ஓடிட்டு இருக்கு, அது பெருசா திட்ட வேணாம், அதை சொல்றேன். பாதி படம் வடச்சென்னை, மீதி படம் வந்து மொக்க. பேட்டிலாம் அதை சொல்லுறது, டைம் கொடுத்தா நல்லா கதை எழுதுவேன். என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான் அந்த படம். லியோ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான் பாதி படம். செகண்ட் ஹாஃப் தான் நீங்க எழுதின படம். அது 5 வருஷமா ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. அது சூர்யா சொன்ன கதை. டைம் கொடுத்துருந்தா எடுப்பேன்னு சொல்லிடுறாருங்க. தப்பா பேசுறாருங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு எப்படி சொல்றாருன்னா, அவர் மேல இருக்க தப்ப வந்து இன்னொருத்த மேல தூக்கி போயிறாரு. தூக்கி போட்டுட்டு இல்லைங்க நான் தப்பு கிடையாதுங்க, எனக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ண சொன்னதுனாலதான். இந்த கதையை 5 வருஷமா நீங்க எழுதுனீங்களா? அது 5 வருஷமா நீங்க வச்சிருந்த கதை தான். இத்தனைக்கும் அது ரீமேக் படம் தானே. ரீமேக் படம் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நீங்க எழுதிருக்கீங்க. அதுக்கு 2 ரைட்டர் வேற வச்சிருக்கீங்க அந்த படத்துல. அந்த ரைட்டர்லாம் பேட்டிலாம் கொடுத்து தள்ளிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து நீ வந்து எனக்கு டைம் கொடுத்துருந்தா அப்படின்னா என்ன டைம் கொடுத்தா இன்னொரு 3 மாசம் கொடுத்துருந்தா ரொம்ப 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 தப்பு. இதெல்லாம் இன்னும் நிறைய பேர் இன்னும் நம்மகிட்ட கோவப்பட்டு திட்டுவானுங்க. வேணாம் விடுங்க, நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவானுங்க. இல்ல இப்ப கத்தி விக்ரமெல்லாம் நல்லா ரைட்டிங் இருந்தது இல்லைங்க, ஒரிஜினலா இருந்தது. ஐ மீன் ஒரிஜினலாட்டி ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. மாஸ்டர் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் ப்ரோ, இப்போ ஒரு தப்பு இல்ல ஒரு தப்பு நடக்கும்போது டக்குன்னு அந்த தப்பை தூக்கி வேற ஏதோ ஒரு இடத்துல வேற ஏதோ ஒரு காரணத்தை தூக்கி போட்டு இல்ல நான் தப்பு கிடையாதுங்க இதுதாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏமாத்துறீங்களா? அது ரொம்ப தப்பான செயல். அது பண்ணக்கூடாது. இதே பீஸ்ட் வந்து சரியா போகல, பீஸ்டுக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் நெகட்டிவிட்டி கொடுத்தாங்க. நெல்சன்லாம் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாரா, எனக்கு இன்னொரு 6 மாசம் டைம் கொடுத்துருந்தா நான் அப்படியே எடுத்திருப்பேன் இப்படி எடுத்துப்பேன் சொல்றது. அப்படிலாம் கிடையாது இல்ல. அதுதான் இன்னொன்னு. இந்த கதை 5 வருஷம் முன்னாடியே சூர்யாக்கெல்லாம் சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோட ரீமேக்லாம் இந்த படம்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் இவங்க ஓனாக கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் அது ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் ஃப்ளாஷ்பேக்கே இருக்காது ஹீரோக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் இவங்க கிரியேட் பண்ணது. அதுதான் இவங்க உட்காந்து எழுதுனது இவங்க. அப்புறம் விக்ரம் முடியும் போது நான் 6 மாசம் வந்து சோஷியல் மீடியா விட்டு போறேன், நான் கதை எழுத போறேன்னு போனேன். அப்போ 6 மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க? சரி ஓகே, இன்னொரு 6 மாசம் கொடுத்துனா என்ன மாத்திருப்பீங்க அந்த படத்துல? சும்மா ப்ளேம் பண்றது, அடுத்தவங்களை ப்ளேம் பண்றது இஷ்டத்துக்கு இந்த மாதிரி. சரி ஃபைட் கிளப் மட்டும் என்ன ஆயிடுச்சு? அது வந்து ஃபைட் கிளப்போட இன்டர்வியூல வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைட் கிளப் 3 வருஷம் எடுத்தாங்க, என்ன எடுத்துட்டாங்க? அப்படியே வட சென்னை ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அது என்ன கதைன்னு தெரியல, கதையே விளங்கல அந்த படத்துல, என்ன தெரியோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு படம் சரி ஓகே 3 வருஷம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா ஓகேவா? இங்க பிரச்சனை அது கிடையாது இல்லைங்க. அந்த படம் ஓடுனதே வந்து ஒன்லி விஜய்க்கு தான். விஜய்ன்ற ஒரே பேருக்காக தான் அந்த படம் ஒண்ணுச்சு. நீங்க வந்து உங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி தூக்கி எல்லாத்தையும் தூக்கி ஏதோ ஒரு இடத்துல பிளேம் பண்ணுன்றதுக்காக இல்ல அந்த ரிலீஸ் டேட் இல்லைன்னா அந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் கம்மியா இருக்கும் தெரியுமா? அக்டோபர் 19 ரிலீஸ் டேட் இல்லைன்னா, ஆயுத பூஜை ரிலீஸ் இல்லைன்னா 100 கோடி ரூபாய் வசூல் கம்மியா இருக்கும் அந்த படம். என்ன இவங்க வந்து டைரக்டர்ன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம். ப்ரோ அதே இன்டர்வியூல இவரை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்ட்டு இருப்பாரு உதயநிதி. யாரு? அதுதாங்க ஃபைட் கிளப் என்ன இருக்கு? ஃபைட் கிளப் என்ன ஆஸ்கார் கூப்பிடுமா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 4 வருஷம் 3 வருஷம் எடுத்தாங்க அந்த படத்தை, என்ன எடுத்துட்டாங்க அதுல? லோகேஷ்மே கூட மேக்கிங் ப்ராசஸ் மட்டும் தான் டெட்லைனுக்குள்ள போய் மாட்டிடக்கூடாது அந்த மாதிரி தான் சொன்னாரு அவர். ஸ்டோரி வைஸ்ல எதுவும் சொல்லி அந்த படத்தோட பிரச்சனை என்ன சொன்னாரு, செகண்ட் ஹாஃப்ல விமர்சனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு. மேக்கிங்கை பத்தி இங்க பிரச்சனையே கிடையாது. யாரா சொன்னாங்களா மேக்கிங் குறை, அது குறை, இதுக்குன்னு யாரா சொன்னாங்களா? இங்க டைம் லைன் பிரச்சனைன்றது வருது, எதுல வருதுன்னா மேக்கிங்ல தான் வரும். இப்போ இந்த படம் இல்லைங்க, அந்த அந்த சிஜினா சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்கு. இல்லை செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எல்லாம் சும்மா இருந்தாங்க, அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இல்லை செகண்ட் ஹாஃப் சும்மா சொன்னாங்க. இப்போ கதையெல்லாம் எழுதுனீங்களே, இப்போ இத்தனை வருஷமா உட்காந்து கதை எழுதுனீங்க, அப்புறம் என்ன? அப்புறம் இன்னொரு 6 மாசம் கொடுத்துருந்தா மட்டும் இன்னொரு 6 மாசம் என்ன அதாவது இவங்க மேல ஒரு விமர்சனத்தை எப்படிலாம் மாத்தி 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 உருட்டுறாங்க பாருங்களேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து சொன்னா இல்ல அந்த பிளாஷ்பேக் இருக்குல்ல, அந்த பிளாஷ்பேக்கே பொய்ங்க அப்படின்றது. அந்த பிளாஷ்பேக்கே பொய், அவ்வளவுதான். அப்படியா பிளாஷ்பேக்கே பொய்யாம்பா? அப்ப படம் இது பிளாஷ்பேக் பொய் உண்மைன்றதெல்லாம் அடுத்தது. படம் நல்லா இருக்கா கேள்விங்க. சரி ஓகே, பிளாஷ்பேக் பொய்யா கூட இருக்கட்டும், அந்த பிளாஷ்பேக் நல்லா இருக்கா இல்லையா அதானே கேள்வி. ஒரு பொய்யான பிளாஷ்பேக் எடு, நல்லாடு, அதானே கேட்க போறாங்க. இந்த படம் ஓடுனது ஒரே காரணம் விஜய்க்காக தான். விஜய்ன்ற ஒரே ஸ்டார்டம்காக தான் அந்த படம் ஓடுனுச்சு. ஆனா அவரே வந்து ஸ்டேஜ்ல என்ன சொல்லிட்டு போறாரு, அவர் பெருந்தன்மையா சொல்லிட்டு பேசிட்டு போறாரு. நீங்க உட்காந்துக்கிட்டு சும்மா உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக இஷ்டத்துக்கு பேசினா ரொம்ப தப்பு இல்லைங்க, ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. அந்த ஃபிளாஷ்பேக் போய் நீங்க நம்பலையோ? பொய்யா இருக்கட்டும் உண்மையா இருக்கட்டும், அதுதாங்க அதை ஒத்துக்க முடியாம இஷ்டத்துக்கு காரணத்தை பொருட்டே இருக்கீங்க நீங்க. பிளாஷ்பேக் பொய்ன்றீங்க, எனக்கு டைம் கொடுத்துனா அப்படி பண்ணிருப்பீங்கன்றீங்க, ரிலீஸ் டேட் போட்டதுனாலதான் எனக்கு பிரச்சனைன்றீங்க. அப்ப இதுக்கு 2 ரைட்டரு, அந்த 2 ரைட்டர் வேற பேட்டி. இந்த கதையே 5 வருஷமா இருக்க ஸ்கிரிப்டுங்க. அது 5 வருஷமா இருக்க ஸ்கிரிப்ட். இது வந்து ஆல்ரெடி வந்து கைதி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து சூர்யா வந்து ஹீரோவா வச்சு பண்றதுக்காக பேசிட்டு இருந்த ஸ்கிரிப்ட் இது. இதுதான் சரியா. இப்போ இது சும்மா 6 மாசத்துல ஒரு கதை எழுதி 6 மாசத்துல எடுத்து அந்த மாதிரி படம்லாம் கிடையாது இல்லையோ. அவங்க மேல ஒரு குறை சொன்னாங்க அப்படின்னா அந்த குறையை அப்படியே திருப்பி வேற ஒருத்த மேல மாத்தி விடுறது ரொம்ப ரொம்ப தப்பான கான்செப்ட் இதெல்லாம். ப்ரோ கார்த்தி ப்ரோ, விஜய் அதெல்லாம் பண்ணவே இல்லை. விஜய் எல்லாத்தையுமே கடந்து அவர் என்ன சொன்னார், அவர் வந்து
அவர் எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம அதை பேசிட்டு போயிட்டார்ல. அப்புறம் நீங்க வந்து உட்காந்துட்டு பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? அதுவும் ஃபைட் கிளப்போடைய இன்டர்வியூல பேசுறீங்க. இப்போ ஃபைட் கிளப் என்னங்க கல்ட் கிளாசிக் அது? இல்ல கார்த்திகேயன் திடீர்னு இவ்வளவு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றீங்க லோகேஷ் மேல. இவ்வளவு ஒரு மாதிரி சாஃப்டா சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அது எப்படி அப்படி பண்ணலாம்? இல்ல ப்ரோ, மத்தவங்க மேல என்னன்னா பிளேமே பண்ணக்கூடாதுங்க. சந்தர்ப்பவாதத்துக்காக பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவ்வளவுதான். நீங்க கோவப்பட்டா கோவப்பட்டுக்கோங்க, என்னன்னு இருக்கு. நான் சொல்றது எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல அவர் ரைட்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் பயங்கர ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்றீங்களே, அதான் என்னன்னு. அதை நான் பண்ணவே இல்லைங்க. நான் சொல்றேன், அதை பண்ணவே இல்லை. ஆனா நீங்க அந்த இடத்துல நீங்க இன்னொரு காரணத்தை சொல்லி இதனாலதான் அப்படின்னு பேசுறீங்க இல்லையா, அதுவே தப்புன்ற, அவ்வளவுதான். அது உங்களை யாருமே சொல்லல, அவ்வளவுதான். விமர்சனம் பண்றவங்க சொல்றாங்க, ஓகேவா? விமர்சனம் ப்ளூ சட்டை மாறன் சொல்றாரு, பிரசாந்த் சொல்றாரு, அருண் சொல்றாரு, ஃபிலிம் கிராஃப்ட் அருண் சொல்றாரு, செல்ஃபி ரிவ்யூ, இது பிரச்சனையே கிடையாது. ஓகே, அவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, உங்களை குறை சொல்லிட்டாங்க, அதான் ஓகே. ஆனா அந்த டீம்ல இருக்கவங்க விஜயோ ப்ரொடியூசரோ இல்ல வேற யாரோ அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. முடிஞ்சு போச்சா? ஓகே ரைட். அதுக்கப்புறம் இப்போ போறீங்க, இப்போ என்ன படம்? ஃபைட் கிளப்னு ஒரு படம். அந்த படத்தை ஒரு பேட்டில் உட்காந்துட்டு இல்லை நான் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். யார்? இவரு மாதிரி இந்த 3 வருஷமா உட்காந்து ஒரு காவியத்தை எடுத்தாங்களே, அந்த மாதிரி ஒரு காவியத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த டைம் தாங்க பிரச்சனை. டைம் கொஞ்சம் கொடுத்துருந்தா, ஏன் இந்த 3 வருஷமா எடுத்த காவி என்னவா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களே, அதே ப்ளூ சட்டை மாறணும், அதே பிரசாந்தும், அதே செல்ஃபி ரிவ்யூ கார்த்தியும், ஃபிலிமுக்கு அருணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இல்ல இப்ப நீங்க பிளாஷ்பேக் பொய்ன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. இப்ப அதே தானே ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அதை அவங்களுடைய ட்வீட் எல்லாம் பண்ணாங்களே, அதை ப்ரொமோட் பண்ணாங்கல்ல. அதுங்க அந்த டைம்ல எல்லாரும் பண்றதுதான், ஓகேவா? அது எல்லாருமே டைரக்டர் வந்து சொல்றதுதான். அது தப்புன்னு சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். பிளாஷ்பேக் பொய்ன்னு சொல்றீங்க, ஓகே. அதுக்கப்புறம் இல்ல சரியில்லைன்றீங்க. எனக்கு டைம் கொடுத்துருந்தா பண்ணியிருப்பேன்றீங்க. எனக்கு இவங்கள மாதிரி டைம் கிடைக்கலன்றீங்க. நீ அப்போ உங்க தப்பை மறைக்கிறதுக்காக மாத்தி மாத்தி ஒரு காரணம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அது சொல்றேன். ப்ரோ ஆனா பிளாஷ்பேக் போயின்னு ரொம்ப லேட்டா தானே சொன்னாங்க. அது ஏன் ப்ரோ ரொம்ப லேட்? அது வந்து அவரே சொல்லலைங்க. அது ஒரு அவர் கேமராமேன் நினைக்கிறேன், கேமராமேன் அவரு சொன்னதுதான். அந்த பிளாஷ்பேக்கே உண்மையா இருந்தா அப்படின்னா ஓகே, இது வந்து செல்வராகவன் ஸ்டைல்ல பிடிச்சிட்டாங்க, என்ஜிகே ஸ்டைல்ல. ஓ, அது இல்லாம அது பொய்ன்னு சொல்லிட்டா செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்றது இல்லாத மறந்துடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பிடிச்சிட்டாங்க. ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா, மெயினா வந்து சொல்லியிருக்கலாம் ப்ரோ, இந்த படம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் ஃபுல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கலாம். ஆனா இன்டர்வியூலாம் பிஃபோர் ரிலீஸ்ல என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரி சொல்லி நான் ஆடியன்ஸை இது பண்ண விரும்பல, அதே மாதிரி எல்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆடியன்ஸ் இது பண்ண ஒரு தெளிவு கொடுத்திருந்தாலே ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கும் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ, நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த படத்தோட ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட ரீமேக் தான் அப்படின்றத ஃபர்ஸ்டே போட்டாங்க, டைட்டில் கார்ட்லேயே போட்டாங்க. அதெல்லாம் ஓகே, அது தெரிஞ்சவங்க கூட பிரச்சனை. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸா இந்த படம் இருந்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த படத்துல வந்து சீன்ஸ்லாம் இங்க எடுத்துட்டாங்க ரீமேக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், ஓகே. அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு? அதே பேக்கரி சீனு, பேக்கரியில வருவாங்க, அவங்கள வந்து ஒரு அடிப்பாரு, அதான் அங்க பிரச்சனையே கிடையாது. நீங்க புதுசா ஒரு கதை எழுதுனீங்க பாத்தீங்களா செகண்ட் ஹாஃப்ல, நீங்க ஒரு இன்புட் போட்டீங்கல்ல, அதுதாங்க பிரச்சனையே. அப்புறம் அது பேசினா அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல பிரச்சனையே கிடையாதுங்க ப்ரோ. அப்படி நான் சொல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் எடுக்கிறோன்றத ஒரு தெளிவா சொல்லிருக்கலாம் ப்ரோ. அவங்க வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் இருக்குமா, அது பிரச்சனையே கிடையாது. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எடுத்ததுல பிரச்சனையே கிடையாதுன்றேன். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட கதை வரைக்கும் எடுத்தது வரைக்கும் நல்லாதாங்க இருந்துச்சு அந்த படம். அதுல ஏதாவது குறை இருந்துச்சா என்ன? பண்ண விமர்சனம் பண்ணவங்க என்ன எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு 4 சீன் கூட படத்துக்கு யோசிக்கல அப்படின்ட்டு தான் ப்ரோ விமர்சனம். அதுதாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸா அந்த படம் இருந்த வரைக்கும் நல்லாதாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் அந்த படம். அதுதான் நீங்க அது நல்லாதாங்க இருந்துச்சு. நீங்க புதுசா செகண்ட் ஹாஃப்ல ஒரு அந்த படத்துல ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல வந்து அந்த ஹீரோக்கு பிளாஷ்பேக்லாம் இருக்காது. அவர் ஹீரோ யாரு என்ன அப்படின்றதா இருக்கு. அவன் ஒரு பெரிய டான், அவ்வளவுதான். அது வார்த்தை சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அது அந்த டானுக்கு ஒரு கதை எழுதுனீங்கல்ல, அது செகண்ட் ஹாஃப்ல நீங்க எழுதுன கதை. அதுதான் இங்க பிரச்சனைன்னு பேசுறாங்க இல்லையா? அப்போ அதுக்குள்ள ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எங்க வருது? அது நல்லதா இருந்துச்சு. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸா நீங்க எடுத்த வரைக்கும் நல்லதா இருந்துச்சு அந்த படம்.
போர்ஷன் ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது புரியுது ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப படம் வந்து லியோ படம் இந்த மாதிரி ஒரு படத்தை தழுவி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க டைட்டில் கார்டுல போட்டாங்க. பட் பிஃபோராவே மேக்கிங்ல இருக்கும் போது நாங்க இசியா பைலன்ஸ் இது பண்றோம்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து எல்லாரும் இடத்துல என்ன சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த படம் ஓடிச்சுங்க. ஹையஸ்ட் ஷேருங்க தமிழ் சினிமால இது வரைக்கும் வராத ஹையஸ்ட் ஷேர் அந்த படம் தான் வந்திருக்கு. ப்ரோ அந்த படம் ஓடினா எனக்கு சந்தோஷம் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா சும்மா உட்காந்துட்டு உங்களை நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த எப்படி சொல்றது, முரட்டத்தனமும் முட்டு கொடுக்குறன்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் விமர்சனம் வருமா இல்லையா? சரி இப்போ ஓகே டைம் கிடைக்கல, இன்னொரு 3 மாசம் கழிச்சு நேரம் இருப்பீங்க அப்படிதான் கேட்பாங்க. என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணிருந்தீங்க? அப்போ 6 மாசம் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கெலாம் விட்டுட்டு போனீங்களே நான் கதை எழுத போறேன்னு. ஏன்னா பாதி கதை ஹிஸ்ட்ரி ஆஃப் வில்லன்ஸ் தான் இன்டர்வல் வரைக்கும். அப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த கதை எழுதுங்க. 6 மாசம் அந்த கதை எழுதி தான் எழுதிட்டு இருந்தீங்களே. நரபலி கொடுக்குறதும் இந்த இதுதான் எழுதிட்டு இருந்தீங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீ லியோனை ஒத்துக்கோ இதுதானே எழுதிட்டு இருந்தீங்க. கடைசியில அந்த பிளாஷ்பேக்கும் போய் ப்ரோ இப்போ அடுத்த படத்துக்கு அவருக்கு இது இருக்கா ப்ரோ, டைம் கொடுத்துருப்பாங்களா இல்ல அதுக்கும் இதே ப்ராப்ளம் வருமா? அது படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவரே சொல்லுவாரு. ஏன்னா அடுத்த படம் வேற கதை நல்லா தான் ப்ரோ வரும். இது மாதிரி விஜய்க்காக ஓடின மாதிரி ஓட வாய்ப்பு இல்லை. கார்த்திக் ப்ரோ, ஆனா பீஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நெல்சன் எந்த காரணமும் சொல்லல ப்ரோ. நாங்க ஒரே லொகேஷன்ல எடுத்தோம், கம்மி டைம் தந்தாங்க. அந்த மாதிரிலாம் அதுதான் சொல்றேன். அது சொல்றது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஃபைட் கிளப் மாதிரி ஒரு படத்தோட இது உட்காந்துட்டு இதுவே ஒரு மொக்கப்படம் இதுல உட்காந்துக்கிட்டு பேசுறதுதான் பொறுக்க முடியல அப்படியே. ப்ரோ ஆமா ப்ரோ, நெல்சன் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு ப்ரோ. சன் டிவிலே ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது சொன்னா, நான் வந்து இந்த படத்துல எல்லாமே புதுசா ட்ரை பண்ணேன், ரெகுலரா இருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அவர் பண்ணது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. ஆனா வந்து நான் இதுதான் ட்ரை பண்ணேன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இவர் அப்படி சொல்லிட்டு கூட போயிருக்கலாம், நான் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு. இவர் அது சமாளிச்சதுதான் இது பண்ணார். மெயினா இப்ப ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் இந்த படம் ஓடாத படம் மாதிரி ரஜினி தான் இவர் கம்பேக் கொடுக்கணும், அவரு காப்பாத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ஸ்கிரீன் பிளேனால படம் இது. ஆமாங்க, அதுக்கான வார்த்தையில நீங்களே கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன இருக்கு ப்ரோ? அது நமக்கு புரியுது ப்ரோ. பட் அவங்க மீன்ஸ் போறதெல்லாம் வந்து இவரையும் ரஜினி தான் காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு போறோம். அப்படி பார்த்தா முருகதாஸ், சிறுத்தை சிவாலாம் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க ப்ரோ. தளபதி அவரே அப்படிதாங்க பேசிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவரே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதுதான் ப்ரோ அவரே எப்படி பேசுறாரு? அது ஃபைட் கிளப் இன்டர்வியூல வந்து பேசுறாரு. ஃபைட் கிளப்லாம் வந்து ஒரு ப்ளூசட் ராமன் சொன்ன மாதிரி கஞ்சா கிளப் தான் அது. கஞ்சா அடிச்ச கஞ்சால வந்து வட சென்னையெல்லாம் வந்து மேல வந்து ஏதோ ஒரு ஃபேக்டரியில வந்து ஃபயர் பத்தி வரும்ல, அந்த மாதிரி வட சென்னையில இருக்கவன் ஃபுல்லா கஞ்சா அடிப்பான். அந்த மாதிரி தான் இருக்கு படமே. இதுல உட்காந்துட்டு 3 வருஷமா நான் இவர் மாதிரி படம் எடுக்கணும், இவர் அதெல்லாம் போய் எடுங்கன்றேன். என்ன பண்ண முடியும் ப்ரோ? நான் இன்னைக்கு வலைபேச்சியில பார்த்தேன், அதுல என்ன சொல்றானுங்கன்னா, இந்த அயோத்தி படம் எடுத்த டைரக்டர் வந்து இவர் கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாதிரி இருந்ததாம். அந்த அயோத்தி கதையை இவர்கிட்ட சொன்னாராம். பட் இந்த உரியடி விஜயகுமார் வந்து ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் சொன்னதுனாலதான் அவர் கடுப்பாயி அதுக்கப்புறம் ட்ரைடன்ட்டுக்கு போய் படம் பண்ணாரு அப்படின்னா. தெரியல அதெல்லாம் தெரியும், இன்டர்னலா என்னன்னு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு சொன்னானுங்க, இப்ப இந்த ஃபைட் கிளப் பண்ண ப்ரொடியூசர் தான் அப்போ அந்த அயோத்தி பண்ற மாதிரி இருந்துச்சான் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி. அது ஏன் ப்ரோ ஒரு ஹிட் கொடுத்துட்டாலே நம்ம கரெக்ஷன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துருமா ஒரு மைண்ட் செட்? ஒரு டேரக்டர் ஃப்ரீடமா படம் பண்ண விட்டா தானே ப்ரோ அவங்க படம் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் மாதிரி பெரிய ஹீரோவே லியோல எதுவுமே தலையிடல ப்ரோ. லியோ பீஸ்ட் எல்லாம் டேரக்டர் ஃப்ளோல தான் விட்டுருக்காங்க. பட் ஆனா இப்ப சின்ன சின்ன படம் பண்றவங்களாம் ஏன் இவ்வளவு தலையிடுறாங்கன்னு தெரியல ப்ரோ. புரியடி விஜயகுமார்லாம் ரொம்ப தலையிடுறாரு. அது அவரோட அசிஸ்டன்ட் படம் தானே ப்ரோ? தெரியாது, தெரியாம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அது நினைச்சா தெரியாது, சும்மா வலைபேச்சில் சொல்றாங்கன்னு வலைபேச்சில் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லைன்னு நமக்கு தெரியாதுல்ல, தெரியாம சொல்லுவாங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. இந்த டங்கி சலாரோ டங்கி சாலர் ஐயப்பன் ப்ரோ சீக்கிரம்
சிஎஸ்கேல எதிர்பார்க்கிறோம் ரோஹித் சர்மாவை. இங்க வந்தா ஒரு 4 வருஷம் அவர் கேப்டனா இருக்கலாம் ப்ரோ. 40-41 வயசு வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இது ஃபுல்லா புது டீம் தான். கார்த்தி, சலார் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குங்க? ஒன்றும் பெருசா இல்லை ப்ரோ. ஓப்பனிங் இருக்கும் நல்லா இருந்தால் அடுத்த ஷோ இருக்கும். ஒரு ஷோக்கு அந்த ஓப்பனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்து தான் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்டா வந்து பாட்டு நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல சொல்றீங்களா இல்ல ஓவராலா இப்படிதான் இருக்குன்றீங்களா? ப்ரீ புக்கிங்ல எப்படி போகுது? தமிழ்நாடு தானே கேட்டீங்க? தமிழ்நாடு தான். ஆந்திரால கண்டிப்பா இருக்கும். ஆந்திரால பிரபாஸ் பெரிய ஸ்டாரு. அவரோட படம் இருக்கும். ஆந்திரா ஹிந்தி மார்க்கெட்டு, கர்நாடகா அதெல்லாம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு. ஆனா அவரோட ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமான ஃபேன்ஸ் ப்ரோ பிரபாஸ். ஏன் ப்ரோ அந்த மாதிரி சொல்றீங்க? வெறித்தனமா இருக்காங்கன்ட்டு. இல்ல நீங்க வேணா பாருங்க. நாலு பேர் கமெண்ட்ல வந்து திட்டிருப்பானுங்க. அதான் வேற என்ன தானே வச்சுட்டு. என் கமெண்ட் இல்ல, மத்தவங்க கமெண்ட்ல நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அதான் இந்த கமெண்ட்ல வந்து திட்டினானுங்கன்னா வெறித்தனமானால ப்ரோ நீங்க வேணா பாருங்க. அப்படி என்ன பார்த்தா திமுக ஐடிவிங்க தான் கீழே வந்து கழுவி ஊத்துறாங்க. வெறித்தனமான ஆளுங்களா? ப்ரோ ஐடிவி வேற ஃபேன்ஸ் ப்ரோ அவங்கலாம் 200 கீழே கமெண்ட்ல வந்து திட்டா பெரிய டெரரா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஒரு ஃபேனே அடிச்சுட்டாங்க ப்ரோ ஆதிபுருஷ் நல்லாலன்னு சொன்னதுக்கு. ஆதிபுருஷ் நல்ல ஆளதான். ஒருத்தர் அடிச்சுட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் ஒரு மேட்டரா? என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? யாராச்சும் விஜய் ஃபேன்ஸ் வந்து பீஸ்ட் நல்லாலன்னு சொன்னதுக்கு அடிச்சாங்களா? அதுக்கு எதுக்கு அடிக்கணும்? பீஸ்ட் சொன்னதுக்கு அடிக்கணும். அதான் ப்ரோ ஆதிபுருஷ் நல்லாலன்னு சொல்றதுக்கு இவங்க ஏன் அடிக்கிறாங்க பப்ளிக்க? இதோட மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க பவன் கல்யாண் மேட்ச்லாம். எலெக்ஷன்ல தலைவன் இன்னும் ஓட்டே போடல, காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. என்ன அவரே தோக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அவரோட கட்சியில் நின்று இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டாரு எம்எல்ஏவா. இவர் தோத்துட்டாரு. 2 தொகுதியில் நின்று 2மே தோத்துட்டாரு போன எலெக்ஷன்ல. இந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் இந்த சோசியல் மீடியால வந்து கீழே கமெண்ட் போட்டு கதறவங்க இதெல்லாம் மேட்சிட்டி. அதெல்லாம் பட் இந்த பவன் கல்யாணுக்கும் ராம்கோபால் வர்மாக்கு என்னங்க பிரச்சனை பார்த்திருக்கீங்களா? எப்பயுமே பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி ட்வீட் போடுவார் ராம்கோபால் வர்மா. அவர் எல்லாரையுமே பண்ணுவாருங்க. எல்லாரையுமே பண்ணுவாரு. பவன் கல்யாணம் வந்து அவருக்கு பெருசாலாம் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவர் சொல்லிட்டு கடைசியாக கூட என்ன சொல்ல எண்ட்ல வந்து என்ன சொல்லுவாருன்னா பவன் கல்யாண் மாதிரி ஒரு லீடர் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அவரை வச்சு ட்ரோல் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம்லயுமே வந்து கடைசியா நீ அரசியலுக்கு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. கன்சிஸ்டன்டா ரொம்ப கிண்டல் பண்ணி தாங்க போட்டிருக்காரு. நான் பார்த்திருக்கேன் நிறைய. ஓப்பனா அவரை கிண்டல் பண்ணி தான் பண்ணுவாரு பவன் கல்யாணம். என்னன்னு தெரியல. எல்லாரையுமே அப்படிதாங்க போடுவாரு. அந்த வீரப்பன் சீரிஸ் பாத்தீங்களா? அது நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ரிவ்யூவே போட்டாரு ப்ரோ. ப்ரோ அந்த மத்தகம் பாத்தீங்களா கார்த்திக் ப்ரோ? அந்த ஹாட் ஸ்டார்ல பார்க்கல. அதுல வந்து பார்ட் 1 பயங்கரமா பில்டப் பண்ணி செமையா போச்சு ப்ரோ. பார்ட் 2 ரொம்ப மொக்கையா இது பண்ணி விட்டாங்க ப்ரோ. ரொம்ப கொடூரமா டைரக்டர் எடுத்த படம் கிடாரி உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? அது நல்லா இருக்கும்ல மேக்கிங்? கிடாரி சூப்பரா இருக்கும். கிடாரி நல்லா இருக்கும். அதான் ப்ரோ கிடாரி மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு கூட அவருக்கு அடுத்த படமே கிடைக்கல போல. ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வெப் சீரிஸ் பண்ணாங்க. இந்த வீரப்பன் பத்தி யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸும் வேற மாதிரி இருந்துச்சு. இது இன்னும் பார்க்கல. இந்த புதுசா வந்திருக்க சீரிஸ் அவர் நல்லவரா இல்லை என்ன ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது எனக்கு.
ரீல் கார்த்தினா என்ன விட புரியல நிலவரம்லாம் என்ன சொல்லல புரியல ப்ரோ. என்ன இதுவோ டாக்குமெண்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் இன்னைக்கு தான் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன் 6 எபிசோடு. இல்ல அவரை பத்தி பேச வீரப்பன் நிறைய இன்டர்வியூ வீரப்பன் வந்து பார்த்திருக்கேன். ஒரு இன்டர்வியூ வீரப்பன் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அதாங்க அது வந்து இங்க இருக்க சும்மா மீடியாலாம் பண்ற வேலை. ஒரு 200 பேர்த்த கொண்டிருக்காரு சரியா, ஒரு 1000 யானையை வந்து கொண்டிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு, கிட்னாப் பண்ணியிருக்காரு. அப்புறம் எப்படி நல்லவரா நீ சொல்ல முடியும்? அதுக்குன்னு முழுக்க கெட்டவன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல கரெக்டான ஸ்டாண்டை எடுத்திருக்காரு. இந்த ப்ரோ இன்னைக்கு ஜிகர்தண்டா அதான் காட்டியிருப்பாங்கல்ல, அதான் அதான். தட்டாணி யூடியூப் மாதிரி. சேனல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜெயலலிதா வந்து பர்கூர்ல இருந்து தோத்தாங்கல்ல, அப்போ வந்து ஏதோ ஸ்டேஜ்லயே வந்து ஜெயலலிதா சொன்னாங்களாம், இந்த இதுல வந்து வீரப்பன் எனக்கு எதாவது ஒர்க் பண்றான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸா இருந்திருக்காரு ப்ரோ ஓட்டு அந்த டைம்ல. ஜாதி ஓட்டு நிறைய இருக்கும் அந்த சைட்லலாம். பர்கூர் அந்த சைட்லலாம் வந்து ஜாதி ஓட்டு நிறைய இருக்கும். அது அது இல்லாம ஜெயலலிதா தோத்ததுக்கான ஜெயலலிதா மட்டும் தோத்தாங்களா என்ன? அந்த கட்சியில இருக்க எல்லாருமே தோத்துட்டாங்க அந்த எலெக்ஷன்ல. அப்புறம் என்ன ஜெயலலிதா தோத்து மட்டும் பேசுறீங்க? இல்ல ப்ரோ அவங்க ஏடிஎம்கே கம்ப்ளீட் வாஷ் அவுட் இல்ல அந்த எலெக்ஷன்ல. அப்புறம் என்ன? ஆமா ஆமா ப்ரோ, அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் வந்து இது லோகேஷ் சொல்ற காரணமாக தான், வீரப்பன் சொன்னதுனாலதான். இல்ல ப்ரோ அவங்களே ஸ்டேஜ்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு நெறியாளர் வந்து சொன்னாரு, இது மாதிரி இந்த இடத்துல வீரப்பன் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே சொன்னாங்க. ப்ரோ வீரப்பனோட இன்டென்ஷன் தானா பணம் சம்பாதிக்கிறது தான் ப்ரோ. சந்தனம் மரத்தை என்ன தேசத்துக்கு கடத்த முடியும்? ஒன்னும் இல்லைங்க, அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தப்பா கொலை பண்ணிட்டாரு. அந்த கொலைக்காக மறைஞ்சு ஓடினாரு. அப்புறம் காட்டுல இருந்தார். காட்டுல வந்து யானை தந்தத்தை கடத்தினாரு. அவரு சந்தன மரம் வெட்டினாரு. அவருக்கு பிடிக்காதவங்களை கொன்னாரு, காட்டி கொடுக்குறவங்க கொன்னாரு. அந்த மாதிரி கொஞ்சம் பணம் வரும்போது நிறைய அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணாரு. நிறைய அதெல்லாம் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவரை இந்த காமிச்சு ஊருக்காரங்க அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அது எல்லாமே இருக்கும். நீங்க கம்ப்ளீட் நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னீங்கன்னா அதுவே பொய். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப அவர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலே அதுவே பொய்ன்னு தான் சரி ப்ரோ, அர்த்தம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா சொல்றீங்களா? ஆமா சொல்லுங்க. பிரபாகர் நல்லவரா கெட்டவரா ப்ரோ? அவரும் தான், வேற என்ன, அவருமே தாங்க. ஓகே ப்ரோ ப்ரோ நீங்க எப்படி இப்போ பிரபாகரனையும் இவரையும் கம்பேர் பண்ணுவீங்க? அவர் இனத்துக்காக இதானவர் ப்ரோ. அப்போதைக்கு ஸ்ரீலங்கால பயங்கர ப்ராப்ளம் ப்ரோ. யாராவது ஒருத்தர் இதுதே வீடுலாம் வந்து வெட்டியிருக்கானுங்க ப்ரோ அவனுங்க. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாலாம் அங்கே தப்பிச்சு வந்தவங்க தான். என் ஃப்ரெண்டோட அப்பாவும் அப்படிதான். வீரப்பனோட போய் யாரை ப்ரோ கம்பேர் பண்றீங்க? வீரப்பனோட மோட்டிவ் வேற. வீரப்பன் வந்து அவருடைய பர்சனல் பிரச்சனைக்கு காட்டுக்குள்ள போயிட்டு அவர் கொலை பண்ணாரு. அந்த கொலை வந்து போலீஸ்ல மாட்டக்கூடாதுன்னு போனாரு. அந்த மாதிரி போனாரு. பிரபாகரன் அப்படி பிரபாகரன் ஒரு போராட்டம் அந்த மாதிரி போனாரு. ஆனா அவர் மேலேயே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. அவர் ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. கடைசி போர் வரைக்குமே இருக்கு. பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து புனிதர்ன்ற பட்டம்லாம் கொடுத்துட்டு அவர் அப்படி இப்படி இப்படி நல்லவர் அவர் தான் புனிதர், நல்லவர், புத்தர் அப்படின்ற மாதிரி பட்டம்லாம் யாருக்குமே கொடுக்க முடியாது. அது கொடுக்கும் சரி, எனக்கு சரி, யாருக்குமே கொடுக்க முடியாது. சேலத்துல அந்த நிறைய இடத்துல வந்து நம்ம கை மீறி கொஞ்சம் அதிகாரம் நம்ம கைக்குள்ள வந்துட்டாலே, நம்ம சொல்றத 4 பேர் கேட்கறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தப்பான டிசிஷன்ஸ் நிறைய எடுப்பாங்க. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பேசுவாங்க. ஒன்றும் முடியாது. பிரபாகரனுமே வந்து ஒரு மேல மரியாதை இருக்கு. அவருமே பேங்க்ல வந்து பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய பப்ளிக்லாம் வீரப்பனாலே சரி, வீரப்பனும் அவரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. வீரப்பன் கிரிமினல், பிரபா வந்து நிறைய பண்ணதுல வந்து இவங்களும்
ஜென்ரலாக இருக்க பப்ளிக்கும் அது நிறைய பாதிச்சிருக்காங்க அந்த இதில். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாடர்ன் தியேட்டர் அந்த இஷ்யூ பாத்தீங்களா? ஆன்லைன்ல ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆன்லைனில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகுது. நான் சொன்னேன், எந்த எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து இது காட்டவே இல்லையே 2 நாளா. ப்ரோ அது ஃபுல்லா பார்த்தேன். அது பார்த்தா ரொம்ப இதுவா இருக்கு ப்ரோ. ஹைவேஸ் இடம் அதுன்னு சொல்லிட்டு வேறனே பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு. பொய்ங்க. எங்க ஊரு சேலம், எனக்கு தெரியும். அது வந்து ஏற்காடு அடிவாரத்துக்கு போற வழியில இருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்னு. மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி பெருசா இருந்துச்சு. அது இப்போ வந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டா மாத்திட்டாங்க உள்ள. அந்த ஆர்ச் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சும்மா நினைவுக்கு அந்த ஆர்ச் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஹைவேஸ் அதுன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் உலகமாக உருட்டு. அதெல்லாம் சேலத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். யாரும் கேட்க ஹைவேஸ்னா மாட்டாங்க பேசலாம். முன்னாடி எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையே ப்ரோ. இப்ப கலெக்டர் விட்டு இது பண்றாங்களாம், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ரொம்ப கொஞ்சம் நாளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிஎம்ஏ பேசினாருன்ட்டு அந்த அதெல்லாம் பொய் பொய் பொய்ங்க பொய்ங்க. சேலத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியுங்க. அதெல்லாம் பொய். ப்ரோ கார்த்தி ப்ரோ, ப்ரோ அந்த சலார் டங்கி கேள்வி நான் தான் கேட்டேன். நீங்க சொன்னது எனக்கு காலையிலே விழுவல. என்ன சொன்னீங்க? சலார் அதிகம் வருமா, டங்கி அதிகம் வருமா? அதிகமா படம் ஓப்பனிங்கா ஓப்பனிங் ஏன்னா சலார் ஏ சர்டிபிகேட்ல ஓப்பனிங் சொல்லாரு தான் வரும். டுங்கி ஓடிடில வரும்போதாச்சும் டப் பண்ணி விடுவாங்களா, இல்ல அப்பவும் ஹிந்தி மட்டும் தான் இருக்குமா? இது தெரியல ப்ரோ. ஓடிடி 8 வாரம் கழிச்சு தான் வரும். ப்ரோ இந்தியாலே பெரிய டைரக்டர், இந்தியாலே பெரிய ஸ்டார், என்ன ப்ரோ தமிழ்ல படம்? ஏன்னா எந்த ஒரு படம் கூட தமிழ்ல விட மாட்டேங்கிறாரு. தமிழ்ல இல்ல, அதர் லாங்குவேஜ் டப் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பிரச்சனையை வந்து எந்த ஒரு டிவிலையும் காட்டல இல்ல. இல்ல ப்ரோ, பாலிமர்ல மட்டும் லைட்டா காமிச்சான்னு நினைக்கிறேன். பட் அவனும் இப்ப காட்டுறது பாத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் இந்த மீடியாவை பத்தி. ஆமா ப்ரோ, அது ரொம்பவே அந்த அந்த ஓனர் பேட்டி பார்த்தேன். அவர் ஒரு இது மாதிரி விட்டுருக்காரு, இந்த ரவிவர்மான்னு சொல்லிட்டு. அவங்கதான் ஃபுல்லாமே அந்த 8 ஏக்கர் இது பண்ணி விட்டுருக்காங்க போல கமர்ஷியல் இதுக்கெல்லாம். அதான் சொல்றாரு, இருக்கிறவங்களே எல்லாருமே அப்ஜெக்ட் அதெல்லாம் வித்து ரொம்ப நாள் பண்ணுவாங்க. ஆச்சுங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் வந்து முன்னாடி எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டா போட்டு அதுக்குள்ள வந்து பெரிய ஃபிளாட்ஸ் எல்லாம் கட்டி வித்துட்டாங்க. அதெல்லாம் அப்பயே வெறும் ஆர்ச் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த முன்னாடி இருக்குல்ல மாடர்ன் தியேட்டர்ஸ்னு, அது மட்டும் தான் இருக்கும். உள்ள போனீங்கன்னா வெறும் வீடு அப்பார்ட்மெண்ட்டா தான் இருக்கும். அதை மட்டும் சும்மா ஞாபகத்துக்கு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மாடர்ன் தியேட்டர்ஸ் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுவுமே ஹைவே வருது, இது வருது. கலைஞர் அது வந்து ஒரு அடையாளம், அந்த தூண் மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கலைஞரே சொல்லியிருக்காருன்னு தான் அவர் சொல்றாரு. அவர்கிட்டயே சொன்னாராம். ஏன்னா இவர் காங்கிரஸ்ல இருந்தாரு போல அந்த ரவிவர்மான்றவர். அதனால சொல்றாரு, கலைஞர் ஒரு டைம் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, நீங்க எல்லா கமர்ஷியலா பண்ணாலும் அந்த தூண் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, அது வந்து சினிமாவுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் அது அப்படின்னா. நேரத்துல ஒரு 10-15 நாளா வந்து உடற்பர்கள் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்காங்க. ப்ரோ ஏற்கனவே 9 தொகுதி சேலத்துல, ஒரு தொகுதி தான் டிஎம்கே இருக்காமே, 8 தொகுதியில வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காமே. இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா 10ல 9 ஏடிஎம்கே. இல்ல, அதுக்கு காரணம் வீரபாண்டியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து இப்ப இந்த ஆர்ச்செல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கு, அந்த நியூஸ்லாம் வருது பாத்தீங்களா? அப்பெல்லாம் அதுவே வராது, நியூஸே வராது. அதான் ரவிக்குமாரை தூக்கி போட்டு மிதிச்சு எழுதி வாங்கிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எக்ஸ்ட்ரீம், அப்போ ஓவர். ஜெயலலிதா வந்து இப்ப சேலத்துல இருக்கவங்க, சேலத்துல இவ்வளவு நாள் கழிச்சுமே ஏன் எல்லா தொகுதியிலையும் ஏடிஎம்கே ஓட்டு விடுதுன்னு ஒரே காரணம் வந்து அவங்க பண்ண அராஜகம் தான். நானுமே சேலத்துல வந்ததுனாலதான் திமுக மேல இருக்க அந்த ஒரு நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேன் காரணமே அதுதான். ஈரோட்லயும் அதே தாங்க. ஈரோட்லயும் பயங்கர டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே. லேண்டா பத்த லேண்டா பிடிக்கிறது, மிரட்டுறது. என்கேகேபி
பெரியசாமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ராஜா பெரியசாமி அவங்க பையன் ராஜாலாம் இப்ப பயங்கர பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. சோசியல் மீடியால போட்டா டக்குன்னு ஒண்ணு பதறாங்க போல இருக்கு லைட்டா. முன்னாடியெல்லாம் அது கூட அசர மாட்டாங்க. போட்டா போட்டு கேட்போம். அவர் ஏன் ப்ரோ இப்ப ஜெயிலுக்கு போனாரு தெரியுமா? 6 பேர்த்த வந்து லேண்ட் கொடுக்கலன்னு கொலை பண்ணி அந்த கொலை கேஸ்ல தாங்க ஜெயிலுக்கு போனாரு அவரு. மினிஸ்டர் வீரமணியர். கார்த்தி ப்ரோ ஒரு டவுட். சேலத்துல 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்திபன் 65 ஜெயிச்சிருக்காரு போல. அவர் வந்து தேமுதிகல இருந்து வந்தவர். அவருக்கு சீட்டு கொடுத்து அவர்லாம் அவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டாரு ப்ரோ. ஏன் அங்க ரிட்டர்ன் நிக்கலையா சேலத்துல 19 எம்பி எலெக்ஷன்ல? நின்னாங்க ப்ரோ, எல்லாமே நின்னாங்க. பட் 19 வந்து டோட்டலாவே இவங்க தானே, டிஎம்கே தானே தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிச்சது. அந்த டைம்ல என்ன நினைச்சுன்னா, அந்த 22 தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த 22 தொகுதி பை எலெக்ஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மற்றபடி அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனை கண்டிக்கவே இல்லை. அந்த 28ல 8 தொகுதி ஜெயிச்சிட்டா போதும், திரும்ப ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. நிறைய இடத்துல வந்து எம்பி தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அசம்பிளி தொகுதியில வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருப்பாங்க. 22ல 12 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே. அதுக்கு மட்டும்தான் வேலை பார்த்தாங்க ஏடிஎம்கே முழுக்க முழுக்க. இன்னொன்னு மோடி மேல ஒரு ஹேட்ரட் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபேக்டர் ஒர்க் ஆச்சு. அவங்க அந்த 12 தொகுதி ஜெயிச்சு எப்படியா ஆட்சியை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டா போதும். அப்ப ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணார்ல, ராஜினாமா பண்ணி அவங்க எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல எம்எல்ஏ இருக்கவங்க எல்லாம். அந்த பை எலெக்ஷன் 22 மினி பை எலெக்ஷன் சொன்னாங்கல்ல, அதுவுமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்னா வந்துச்சு ஒரே டைம்ல. ஸோ அவங்க முழு ஃபோக்கஸுமே அந்த 22 தொகுதியில் தான் வந்துச்சு. அதனால இதெல்லாம் கண்டிக்கவே இல்லை அவங்க பார்லிமெண்ட்டை பத்தி ஏடிஎம்கே. ஆமா ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் கூட அவர் பிஜேபியோட ஓட் ஷேர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ வாஜ்பாய் அந்த 2003 இதுல வாஜ்பாய் இருந்தபோதே அவங்களுக்கு 7 to 8% இருந்தது இல்லைங்க பிஜேபிக்கு. அதுக்கப்புறம் கிராஜுவலா கம்மி தானே இருக்கு. இப்போ எப்படி நீங்க மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றீங்க? இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் 3%, 2 to 3% தான் இருக்கு. இப்போ அந்த ஒரு வாஜ்பாய் டைம்லயே அப்ப தமிழ்நாட்டிலேயே அப்ப 7 to 8% வாங்கியிருக்காங்க அவங்க. அது இன்னும் 4 மாசம் இருக்குல்ல, 4 மாசத்துல பாத்துருவோம் ஏப்ரல் மேல. எனக்கு பிஜேபி பிடிக்கும் தான். 3.5 3.7 வாங்குறாங்க ப்ரோ இப்போ தமிழ்நாட்டுல தனியா நின்னாலே. அதாங்க சொல்றேனே, எல்லாத்தையுமே ஒரு 5 மாசம் இல்ல மே மாசம் தெரிஞ்சிடும்ல, மே மாசம் பாத்துருவோம். ஆனா இந்த வாட்டி நீங்க கால்குலேட் பண்ண முடியாது கார்த்தி ப்ரோ. அவங்க அலைன்ஸ்ல போடுவாங்க பிஜேபி. அப்போ வந்து அலைன்ஸ்னால கூட ஓட் பர்சன்டேஜ் ஏறலாம்ல. எல்லா அலைன்ஸுக்குமே ஒரு நம்பர்ஸ் இருக்கா இல்லையா பார்ப்போம். இதுல எப்படி வாங்குறாங்கன்னு பார்ப்போம், மே மாசம் தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் யார் யாருங்க பிஜேபி இதுல இருக்க அலையன்ஸ்ல தமிழ்நாட்டுல? இப்போ வரப்போற எலெக்ஷனுக்கு யார் யாரு? எனக்கு தெரிஞ்சு பாமக போவாங்க அவங்களோட. ஆமாக்கா, ஆமா. அதுக்கப்புறம் தேமுதிக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களும் போவாங்க. டிடிவி போனா போவாரு. அதுக்கப்புறம் ஏசி சண்முகம் போவாரு. இந்த மாதிரி கொஞ்சம் போவோம். கிருஷ்ணசாமி போவாரு, ஜான் பாண்டியன் போவாரு. ஓபிஎஸும் போவாரு. ஓபிஎஸ் தனியா வரல இல்லைங்க, தனியா இப்ப கட்சி ஏடிஎம்கேல தானே இருக்காரு அவர். இன்னும் பிரிஞ்சுட்டாரு. இல்ல உள்ள ஃபிராக்ஷனா தான் இருக்காங்க. என்ன பிரிஞ்சு வரல. ரவீந்திரநாத் கொடுப்பாங்க அவரு. டிஎம்கே அப்ப அதே அலையன்ஸோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ், சிபிஐ அவங்க எல்லாம் அப்படியே அதே விடுதலை சிறுத்தைகள். எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா கமல் மட்டும் போவாரு ப்ரோ, ஒரு சீட் வாங்கிட்டு. கமல் ஒண்ணு வாங்கிட்டு போறாரு, அந்த ஒண்ணுல ஜெயிச்சிருவாங்க அவங்க. ஒன்னு இப்பயே கேரண்டி. கமல் தென் சென்னையா கோவையாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுல நிப்பாரு? எங்க நின்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. அவரு போன எலெக்ஷன்ல வாங்கினாரு அதிகபட்சம் ஓட்டு 2 தொகுதியில தான். ஒன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு தென் சென்னை. ரெண்டுலயுமே எங்க நின்னாலும் அந்த தொகுதி வந்து இவங்களுக்கு அவ்வளவுதான். 39 இப்பயே ஒண்ணு கட்டு.
இல்ல ரெண்டுமே 38. பிஜேபி தான் நிக்கும் போலாங்க இல்லைங்க அந்த சைட்ல. ஆமா இப்ப பிஜேபி தான் கோவையிலயும் நிற்கும், பிஜேபி அப்படிதான். ஜெயிக்கும். அது அந்த 2 தொகுதி எந்த தொகுதியில கமல் நிக்கிறது, எந்த தொகுதியில் நின்னாலும் கமல் நின்னாலும் கமலுக்கு ஆப்போசிட்டா பிஜேபி நிற்பாங்க, பிஜேபி வச்சிருவாங்க. ப்ரோ ஆனா இப்ப பிஜேபி தனியா நிக்கும், ரெட்டாலியும் நிக்குங்க ப்ரோ அந்த தொகுதியில. கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, ஆமா தென்சென்னையா இருந்தாலும். அப்ப ஓட்டு நல்லா ஸ்பிளிட் ஆகும் ப்ரோ. யாரு ஒரு எப்படி சொல்றது, லைட்டான டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு அப்படிதான். அதுதாங்க இந்த இந்த எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனுடைய பெரிய பியூட்டியா தாங்க. இப்ப திருப்பி சேர மாட்டாங்கன்றீங்களா ஏடிஎம்கேயும் பிஜேபியும்? கண்டிப்பா சேர மாட்டாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸ் சேர்ந்துருவாங்களா ப்ரோ? இல்ல அதெல்லாம் நடக்காது. இல்ல ஏன்னா ஆனா இவங்க இப்போ இது பண்ணலாம்ல, இதை வச்சு நெகோசியேட் பண்ணலாம்ல இவங்க டிஎம்கேட்ட. நீ வந்து இவ்வளவு சீட் கொடுக்கலன்னா நான் அங்க போயிருவேன் அப்படின்னு. சரி போய்க்கிங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். போய் கொண்டுருவாங்களா? ஆமா இப்ப இருந்து மட்டும் பிஎம் ஆக போற நீ போயா அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இப்போ டிஎம்கே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கிட்ட வாங்கினா எல்லாமே இருந்தா இல்லைன்னா போயிட்டு போ, ஒரு 40 தொகுதி நான் நின்று ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். அவரு ராகுல் காந்தி பிஎம் இல்லைன்னு முடிவாயிருச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து எதுக்குங்க நெகோசியேட் பண்ணிக்கிட்டு. ப்ரோ காங்கிரஸுக்குன்னு ஒரு 6% ஓட்டு இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டுல. அப்படிலாம் போகன்னு வெளியே விட்டுற மாட்டாங்க ப்ரோ. சின்ன கட்சியா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி விட்டுருவாங்க, 1% 1.5% ஓட்டுனா. இல்ல பட் காங்கிரஸுக்கு தாங்க டிஎம்கே தேவை. இப்ப காங்கிரஸ்க்கு அடுத்தது மெஜாரிட்டி எம்பிஸ் டிஎம்கேட்ட தான் இருக்கு போன எலெக்ஷன்லயே. எனக்கு தெரிஞ்சு 3rd or 4th ஹையஸ்ட் வித் எம்பிஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு, டிஎம்கேட்ட தான் இருக்கு. தேர்டு தான் டிஎம்கே. 30 அதாவது நிறைய சீட்டு டிஎம்கே. ஆமா அதான் காங்கிரஸ்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது பெரிய பார்ட்டி டிஎம்கே தான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்பி அதிகமா வச்சிருக்காங்க. இந்த வாட்டி அந்த அளவுக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது மற்ற கட்சி எல்லாம் சேர்ந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. பார்ப்போம். இன்னொன்னு கார்த்தி, இப்ப நீங்க அண்ணாமலை உங்களுக்கு எனக்கும் பிடிக்கும் அவரு. இப்ப அவர் எப்படி நீங்க ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியனா மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பயங்கரமா காரசாரமா பேசுவாரு, பயங்கரமா இது பண்ணுவாரு. இப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டோன் டவுண்டா பேசுற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பொலிட்டீஷியனா மாறிட்டாரு அவரு நல்லா? அப்படிலாம் கிடையாது. அந்த டைம்ல என்ன தேவையோ அந்த டைம்ல என்ன தேவையோ அதுதான் ரேக் பண்ண முடியும். அப்புறம் சும்மா கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அவங்க ஏதோ அந்த ரேலிலாம் போயிட்டு இருக்காங்களா, அந்த ரேலியே அதை தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த ரேலியில வந்து யாரும் குறுக்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்க தான் முடியும். இதுதானே. இல்ல முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவர் பத்தி வாக்குவாதத்துல இது பண்றாரு, சேலஞ்ச் பண்ணுவாரு, பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. இப்ப அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எதுக்கெல்லாம் சென்சிபிளா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் அவர் பேசுற மாதிரி இருக்கு. பேட்டியில் எல்லாமே கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குன்ற. இப்போ அவங்க கிரவுண்ட் லெவல்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சின்ன சின்ன இடங்கள்ல அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால ஒரு 6 மாசம் அந்த ஒர்க் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த சண்டேலாம் அப்புறம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம். அது தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா அந்த இது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 400 ரூபாயா வாங்கிக்கங்கண்ணா, 1000 ரூபாயா வாங்கிக்கங்கண்ணா, 2000 ரூபாயா வாங்கிக்கங்கண்ணா. அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். வாங்கிட்டு தான் சும்மா ஒரு நியூஸை போடுறாங்களா, ஒரு நியூஸை ஏதாவது சரி எல்லாரும் பார்த்து தானே இருக்கீங்க. சரி இப்ப இதேதான் இப்ப கார்த்தி, இப்ப எல்லா மீடியாவும் இப்ப இதர் ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே மெஜாரிட்டியா இருக்கு. இப்ப விஜய் வராரு அப்படின்னா அவர் எப்படிங்க ஒரு மீடியா அவருக்குன்னு ஒண்ணு தனியா ஆரம்பிச்சுட்டு வரணுமா? அவருக்கு மட்டும் எப்படி நீங்க ஃபேவர் பண்ணுவாங்கன்றீங்க? இனிஷியலா அந்த ஒரு ஃபேவர்லாம் பண்ணவே மாட்டாங்க. மொத்த மீடியாவும் ஏறி உளுந்து விஜய் மேல வந்து வன்மத்தை தான் பரப்போம். அதை நான் பல டைம் இவனுக்கு சொல்லிட்டேன். இவனுக்கு வந்து நம்மகிட்ட கோவப்படுறானுங்க சொன்னாலே. மொத்தமா எல்லாம் ரெடியா இருக்காங்க. இப்ப பிஸ்மி இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு, இப்பயே கொம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பிஸ்மில இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. அவர்லாம் வந்து இன்னும் போக 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 எந்த அளவுக்கு போவாருன்னு தெரியல. இது
சினிமா பத்திரிகையாளர் தானே ப்ரோ. பிஸ்மிலாம் அரசியல்லாம் அந்த அளவுக்கு நியூஸ் போட மாட்டாரு இல்ல அவர்லாம். அவரெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா பிஸ்மி பேசுனதுலாம்? ஐயோ அவரு ப்ரோ பேச்சுக்கு பேச்சு தனியா விஜய் சேனல் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாருங்க. ஏங்க அவரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா ஆரம்பிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காருங்க. அட்டாக் மோட்ல இருக்காருங்க. இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? இவர் படமே ஓட மாட்டேது. இப்படிலாம் பேசிட்டு இருக்காருங்க. லியோ பத்தி பேசும்போது இவருடைய வலைபேசில 60 வந்துட்டு 60 90 லட்சம் பேர் 90 லட்சம் பேர் படம் பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு 60 லட்சம் பேர் தான் படம் பார்க்கறாங்க. இவங்களே யார் ஓட்டு போக போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க, இவங்களாம் நாட்டு திருத்தம் வந்துட்டாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அவரு. ஆமா ப்ரோ, அது நான் அதுக்கு பார்த்தேன் ப்ரோ. 90 லட்சம் சொல்றாரு, இன்னொரு இதுல தீத்தலைமை நிகழ்ச்சி சொல்றாரு. பிஸ்மிலாம் வந்து பிஸ்மிலாம் வன்மத்துல வாந்தி எடுத்துருவாரு. பிஸ்மின் இல்ல எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க. இந்த நியூஸ் 24/7 ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த பார்லிமெண்ட் நியூஸ் இப்போதைக்கு இவங்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் யார் யார் வராங்கன்னு தெரியாது ப்ரோ. ஆனா தளபதி வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணப்ப ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஏதோ டிஸ்கஸ் பண்ணப்ப தனியா நமக்கு ஒரு மீடியா தொடங்கிக்கலாமா அப்படின்னு பண்ணப்ப அவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா, நீங்க மீடியா தொடங்கிட்டா உங்களை காட்ட மாட்டாங்க மற்ற சேனல்ல, நீங்க தொடங்காதீங்க, நீங்க நார்மலாவே அதெல்லாம் விலைக்காகுதுங்க. அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பிஜேபி எப்பயோ பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட இல்லாத காசா? அவங்க நீங்க இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுதான் உங்களுடைய விஷயத்த கொண்டு போறோம்னு இங்கே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இங்க இருக்கிறது தான் மீடியா. இந்த மீடியா சொல்றதுதான் உண்மைன்னு ஆயிடுச்சு. இந்த உண்மையை உடைக்கிறதுக்கு தான் நீங்க வேலை பார்க்கணுமே தவிர நீங்க தனியா ஒரு மீடியா ஆரம்பிச்சு தளபதி டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல மட்டும் தான் விஜய் நான் சொல்றதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் யாரும் நடக்கவே நடக்காது. இங்க இருக்க புதிய தலைமுறையும் தந்தி டிவியும் பாலிமாரும் தான் உங்களை வம்புழுப்பான். வம்புழுக்கிறவன்ட்டு நீங்க வம்புழுத்து அவனை பிடிச்சி அவன் மூக்க உடைச்சுதான் நீங்க வந்து நிரூபிச்சாகணும். வேற வழி இல்லை. நீங்க அதை விட்டுட்டு நீங்க தனியா எப்படிங்க மக்களுக்கு ரீச் பண்றது மீடியா மூலமா தானங்க? எப்படி நீங்க ஆமா அது பண்ணிதான் ஆகணும். வேற வழி என்ன இருக்கு? அதை பண்ணிதான் ஆகணும். இல்ல மக்கள் இந்த பிரச்சனை தாங்க இதே பிரச்சனை தாங்க ரஜினிக்கு இருந்துச்சு. ரஜினிக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு இல்ல. 2019 ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் 2021 வரைக்கும் எப்படிலாம் அவர் வழி ஊத்துனாங்க, என்னன்னா விமர்சனம் பண்ணாங்க. இத பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணதான் போறாங்க. அது அப்படி ஏங்க லெஃப்ட் ரைட் எல்லாம் கிடையாது. திமுக ஆப்போசிட். இப்ப திமுக ஆளுங்கட்சி. இப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்க, நீங்க எதுக்கு வரீங்க? திமுக சப்போர்ட் பண்ண வரீங்களா? இல்ல விஜயோடைய அவருடைய பொலிட்டிக்கல் நீங்க எலெக்ஷன் நீங்க ப்ரோ ஆளுங்கட்சி திமுக ப்ரோ. 2026 அவர் எலெக்ஷன் வர்றாரு, அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பேசணும்? அஃப்கோர்ஸ் டிஎம்கே பண்ணதெல்லாம் தப்பு. அவங்க என்னென்ன பண்ணாங்க அதை பத்தி ஆன்டி இன்கம்பன்சி யூஸ் பண்ணோம். ஆமா அது பண்ணலன்னா அவர் அரசியலுக்கு வரவே தேவையில்லை. அது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. வந்தாருன்னா அது பண்ணும்போது கண்டிப்பா எல்லா மீடியாவுமே அகேன்ஸ்டா பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த மீடியாவுமே நியூஸ் போடுறதில்ல, அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பேசுறதில்ல. சென்னையில எவ்வளவு வெள்ளம் வந்துச்சு, எவனா எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருந்தாங்க மாத்தி ஒரு சில சேனலை தவிர எல்லாரும். அப்படி இருக்கு மீடியாவுக்கு நடுவில் தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. அரசியலுக்குள்ள வர போறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? இப்ப நார்த்ல இருக்க மீடியா எல்லாம் இங்க எப்படி ஸ்டாலின் சப்போர்ட் பண்றாங்க அது மாதிரிதான் மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கோடி மீடியான்னு கலாய்க்கிறாங்க நார்த் மீடியாஸ. இல்ல அங்க ஈக்குவலா இருக்குங்க. நார்த் இந்தியால நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. இருங்க சொல்லுங்க. நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது நார்த் இந்தியால. அப்படியே வச்சுட்டா கூட இப்போ இந்த 3 ஸ்டேட்லாம் 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் நடந்துச்சுல, அதுல இருக்க எல்லா ஒப்பீனியன் போல்லையும் எக்ஸிட் போல்லையும் எல்லாரும் காங்கிரஸ் தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இல்ல கோடி மீடியா தானே, எல்லாம் மோடியோட சப்போர்ட்ஸ் தானே. இல்லன்னா நார்த்ல ஈக்குவலா தான் இருக்குங்க. டைம்ஸ், ரிபப்ளிக் இவங்க தான் பிஜேபி. மித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ போடாமலே அவாய்ட் பண்றது வேற. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நியூஸ போடாமலே அவாய்ட் பண்றது வேற இல்ல. இப்ப இவ்வளவு சென்சேஷன்ல போயிட்டு இருக்கு ஒரு செல்ஃபி மேட்டர், அந்த மாடர்ன் தரிசனம் மட்டும் எத்தனை மீடியால வந்துச்சு நீங்க பாத்திருப்பீங்கல்ல? எத்தனை மீடியால வந்திருக்கு? சென்னை வெள்ளத்தை பத்தி எத்தனை மீடியால வந்துச்சு? இங்க நெகட்டிவா ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை மீடியால வருது? எத்தனை மீடியால நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் நியூஸா? அதுவே கிடையாது இல்லைங்க. நார்த்ல கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மீடியாஸ் இருக்கங்காட்டி தாங்க நமக்கு தெரியுது. இந்தியா ஃபுல்லா பரவல அவங்க பண்ற நல்ல விஷயம் எல்லாமே கூட கொஞ்சம் தெரியுது. இப்ப தமிழ்நாட்டுல இப்ப அது எல்லாமே மீடியா ஒன் சைடடா இருந்துச்சுன்னா இப்படிதான் இப்ப விஜயோ பிஜேபியோ இப்படிதான் அவங்க வர முடியும்ன்ற
அவங்க என்னதான் நல்லது பண்ணாலும் எப்படி தெரியும்ன்ற மக்களுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு தான் வேற வழியே இல்ல. முட்டி மோதி நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க, சண்டை போட்டு சோஷியல் மீடியா அந்த இப்படிதான் அளவுக்கு வரணும். அது மட்டும் வச்சு நம்பி போக முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே நீங்களே தான். ட்விட்டர், சோஷியல் மீடியா மட்டும் நம்பியும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. அப்புறம் வைடர் ஆடியன்ஸ்னா அதான் மெயின் bro. ஸ்ட்ரீம் மீடியா தானே இல்ல ஃபாலோ வேற வழி பண்ணிக்கணும். இல்லையே. இப்ப இது மட்டும் தானே இருக்கு. இப்ப இது இருக்குன்னா இததான் வந்து நீங்க வந்து லவுடா யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. இதை பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து நீங்க ஒன்னொன்னு இம்பாக்ட் நீங்க பேச பேசதான் அது வரும். வேற என்ன பண்றது? வேற வழி இல்லை. ஒண்ணு அரசியலுக்கு வரணும்னு ஒதுங்கி போயிடணும். அவ்வளவுதான். இவங்க வந்தா இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்க சண்டை, நம்ம சண்டை பண்றதுக்கு இதுதான் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு சாதாரண துப்பாக்கி தான் இருக்கு. அவங்க AK-47 வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட சாதாரண அதுக்குன்னு ஏங்க அவன் அதை வச்சிருக்கான் எப்படிங்க அவனை சொல்றதுன்னா இதை வச்சுதான் சொல்லணும். சண்டை போட்டாகணும் அப்படின்னா சண்டை தான் போட்டாகணும். வேற வழி இல்லை. அது அதுதான் விஜய் வந்து bro, அவரே அரசியல் என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாரோ நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மொத்த அதான் bro, மீடியாவுமே நானே விஜய் மேல ஏறி விழுந்து அவரை பத்தி விஷயம் தானே தப்பு தப்பான விஷயத்தான் பரப்புவாங்க. அது பார்த்தோம் ப்ரோ. இந்த ஃபேன்ஸ் போட்டோ எடுக்க வரும்போதே சிக்னல்ல இது பண்ணல நிக்கலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆமா இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்க. இது டோட்டலா இது இன்னும் கம்மி, இன்னும் கொஞ்சம் அதிகமா, ரொம்ப அதிகமாகும். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா ப்ரோ? தைரியமா இறங்கி ப்ரோ. இறங்கலன்னா அப்புறம் ரஜினி மாதிரி கலாச்சிருவானுங்க ப்ரோ தளபதிய. இல்ல கண்டிப்பா இறங்கி தான் பண்ணி ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா நார்த்ல ஆம் ஆத்மி கூட இப்ப டெல்லி வந்தாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப்ல அப்படியே இது பண்ணாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மீடியா சப்போர்ட் எல்லாம் இருந்ததான்னு தெரியல. அவரெல்லாம் இத்தனைக்கும் ஒரு பாப்புலரான ஃபேஸும் கிடையாது. இப்ப தளபதிக்கு இப்ப அந்த பாப்புலாரிட்டி அதெல்லாம் இருக்கு, இவ்வளவு பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்கு. அதை வச்சு பண்ணலாம் வரலாம் சொன்னாப்ல, பார்க்கணும். ஏன் ப்ரோ இப்ப அந்த வீரப்பன் சீரீஸ்ல காமிக்கிறாங்கல்ல, அவர் சொல்ற மாதிரி சீன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, இப்ப அப்பெல்லாம் வந்து உண்மை தன்மையோட தான் எடுத்திருப்பாங்களா? அது எப்படி இது இருக்கும்? எது இல்ல இந்த மீடியா பத்தி பேசியிருந்தீங்களா? இப்போ வந்து இருக்க மீடியாலாம் ரொம்ப இதா இருக்குன்னீங்களே, அந்த காலத்துல போய் நெக்கிரன் போய் அவங்க வீடியோலாம் எடுத்திருக்காங்கல்ல ஃபுட்டேஜ். ஆமா. இது வந்து உண்மைத்தன்மையோட தான் அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்கள், அன்னைக்கு இருந்த செய்தியாளர்கள் ஃபுல் அந்த மாதிரி தான் இருந்தாங்கன்னு கேட்கிறேன். உண்மை தன்மை வந்து அப்ப எடுத்தாங்கன்னா நான் புரியல எனக்கு. இல்ல ப்ரோ, நான் சொல்றது இந்த அந்த ஒரு சினாரியோ வந்து இப்ப வந்து காட்டுற மீடியாக்கள், அந்த பத்திரிகை செய்திகள் இப்பெல்லாம் வந்து ஒன் சைடா தான் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில மூடி மறைக்கிற மாதிரி அப்படியே இதா இருக்குல்ல, ஒரு பயாஸ்டா உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரியே பண்றாங்கல்ல. இதே மாதிரிதான் அன்னைக்கும் இருந்துச்சுட்டான்னு கேக்குறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாமா. இல்ல அப்படி எல்லா டைம்லயும் அப்படிதான். எல்லா டைமும் அப்படி. சிம்பிள் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. வீரப்பன் வளர்ந்த காலம் வந்து வீரப்பன் பெருசா இருந்து அவர் 87 88 வரைக்கும் அவரை பத்தி வெளியிலே தெரியாது. ஓகேவா? அவரு 90க்கு அப்புறம் தான் வந்து வெளியே ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த 92லயோ 93லயோ ஒரு 22 பேர்த்த கொல்றாரு இல்லையா போலீஸ்காரங்கள. அதுலதான் வந்து பயங்கர பீக்குக்கு போறாரு. அப்பதான் வந்து வீரப்பன்னு ஒருத்தர் இருக்கான், அவர் வந்து பயங்கர புரூட்டலான ஒரு கிரிமினல், அவனை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆட்சியில இருந்து யாரு? 91 96 வரைக்கும் ஜெயலலிதா. அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஜெயலலிதா மேல கோபம் தான் இருக்கும். அப்படிதானே இருக்கும். வேற இப்போ அந்த டைம்ல யாரு அந்த டைம்ல வந்து எம்ஜிஆரே ஆட்சியில இருந்தா கூட எம்ஜிஆர் வந்து அகேன்ஸ்டா தான் இது பண்ணியிருப்பாரு. அவர் வீரப்பனை பிடிக்கணும் தான் சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு போலீஸ் கிட்ட. அதானே பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் வீரப்பனுடைய புரிதல் என்ன பேசுறாரு? ஜெயலலிதா இருக்காளே அவளாலதான் எல்லாம். நீ 22 பேர்த்த கொண்டுட்ட, அப்புறம் சிஎம் வந்து உன்னை பிடிக்கதா சொல்லுவாங்க, உன்னை சொல்லதான் சொல்லுவாங்க. அவருக்கு கோவம் வருது. ராமதாஸ் இருக்காரு, ஐயா சாமி மாதிரி, அந்த சாமிக்கு ஓட்டு போடுங்க. வைகோ இருக்காரு, வைகோ. அப்ப வைகோ எங்க இருந்தாரு? கருணாநிதி எங்க இருந்தாரு? எல்லாம் தனித்தனி கட்சி, எல்லாம் தனித்தனி கட்சி தனித்தனியா இருக்காங்க. அந்த புரிதலே இல்லாமதான் இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க நக்கீரன்ல. ஸோ நக்கீரனுமே பயாஸ்ட் மீடியா தான். நக்கீரனுமே டோட்டல் பயாஸ்ட் தான்.
அதே டைம்ல வந்து அதுக்கப்புறம் 96க்கு அப்புறம் கலைஞர் வந்து வந்ததுக்கு அப்புறமும் வீரப்பன் பொது முனைப்பு கொடுக்கல. அதை பத்தி பெருசா பேச மாட்டாரு. அவங்க அதை பத்தி அந்த வெப் சீரிஸ்லயோ அதெல்லாம் இருக்காது. அந்த டைம்லயும் கொடுக்கல. அந்த டைம் வீரப்பனுடைய அதே மாதிரிதான் இருந்தது. வீரப்பன் அதே மாதிரிதான் இருந்தாரு. அதெல்லாம் மீடியான்றது எப்பயுமே பயஸ்டா தான் இருக்கும். வேற வழி இல்லை, இருந்துதான் ஆகணும். அவங்க நடுநிலைமையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய தப்பெல்லாம் பேச அரசியல்வாதியும் தப்பா தான் இருப்பாங்க. அரசியல்வாதிங்க தப்பா தான் இருக்காங்கன்றத தப்ப சொன்னா அப்படின்னா அடிக்க வந்துருவாங்க. அடிக்க வராங்கன்னா ஆதரவுக்கு இன்னொருத்தண்ட போய் தாங்கணும். இந்த கட்சிக்காரன் உங்களை அடிக்க வந்தாங்கன்னா அந்த எதிர்கட்சிக்காரன்ட்ட போகணும். எதிர்கட்சிக்காரன் அடிக்க வந்தாங்கன்னா ஆளுங்கட்சிட்ட போகணும். அது வேற வழி இல்லை. எல்லா மீடியாவும் அப்படிதான். ஏன் bro அப்படின்னா நம்ம விஜய் இப்ப வந்து ஒரு 2 மீடியாவுக்குள்ள எவ்வளவு பணம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஒரு பார்சல் பண்ண என்ன இந்த மாதிரி நடக்குங்களா? இது பணம் இல்லை கோபிநாத், இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே ஓகே, அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய இது இருக்குன்றீங்க. வெறும் பணத்துக்காகலாம் எல்லாரும் பேசிட மாட்டாங்க. ஓகே ஓகே, இல்லைன்னா ரஜினி இல்லாத படமா அவர்தான் பண்ணிருக்கலாம். ரஜினிக்கு மோடி சப்போர்ட்டே இருந்துச்சுல்ல, இப்படி இருந்தா எல்லாரும் லோக்கல் அடிச்சாங்க. இது இல்ல, ரஜினிக்கு பிஜேபி சப்போர்ட்டே இருந்துச்சுன்னு சொல்றேன். அப்படி இருந்துமே லோக்கல் மீடியால அடிச்சாங்கன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, நீங்க சொல்லவும் டக்குன்னு எனக்கு ரஜினிக்கு இந்த பணம் மேட்டர் சொல்ல நான் கேட்டேன், நீங்க பதில் சொன்னீங்களே, அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணேன். கரெக்ட், ரஜினிக்கு வந்து பிஜேபி சப்போர்ட்டும் இருந்துச்சு, அதே சமயம் அவர்லையும் இல்லாத பணங்களா அவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கே நிறைய ஆள் இருக்கான்னு சொன்னாங்களே, அப்ப சம்திங் வேற பிரச்சனை தான் இருக்கு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு 3வது கட்சி உருவாக்க கூடாதுன்னு இல்ல இது பெரிய ப்ராசஸ். ஒரு 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, ஆட்சியில் இருக்கும் போது எல்லா நியூஸ் சேனலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அந்த நியூஸ் சேனலுக்குள்ள பொதுவாகவே அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மேலே ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவம் இருக்கவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்கள எல்லாரையும் அவங்க எல்லாம் வேலை பார்க்க வச்சு இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாருமே வர்றவங்க எல்லாருக்குமே வந்து என்ன கோவம் இருக்குன்னா ஏடிஎம்கே மேலே கோவம் இருக்கும், பிஜேபி மேலே கோவம், இந்த மாதிரியே உருவாக்கிட்டாங்க. இது வந்து எப்போ தெரியுமா மாறும்? இன்னும் இப்போ 2 வருஷம் ஆச்சா, இன்னொரு 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களே மாறிடுவாங்க. இன்னொரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இவங்க மாறிடுவானுங்க. சப்போஸ் 26ல திரும்ப திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மொத்த மீடியாவுமே திமுக அகேன்ஸ்டா மாறிடும். ஆளுங்கட்சிக்கு மேல எப்பயுமே வந்து ஒரு அவர்ஷன் வந்துடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தினாலாம் வரும்னு அப்புறம் இப்போ அதானிலாம் எப்படி போட்டு துவைச்சாங்க, அதே நேரத்தில் இல்லாத பணமா எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்க முடியாது அவரால். அவர் என்டிடிவி வாங்கிட்டாரு ப்ரோ. எலெக்ஷன்ல வந்து இப்ப இவர் சொல்றாருல, கோபி சொல்ற மாதிரி 3வது ஒரு கட்சி இப்ப வந்து சப்போஸ் இவங்க 2 பேருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணிட்டா என்ன ப்ரூவ் பண்ணுவாங்க? 80 சீட்டு 90 சீட்டு அந்த மாதிரி மைனாரிட்டி ஆக்கிட்டா வேற 3வது கட்சிகள் 4வது கட்சிகள்லாம் நம்பிதானே அவங்க கூட்டணி இருந்தாதானே அரசு அமைக்க முடியும். அதுக்கான வாய்ப்பே இல்லை இது வரைக்கும். பார்ப்போம். அது பண்ணா இன்னும் விஜய் வந்தா பண்ணோம். விஜய் வந்து என்ன அரசியல் பேசுறாருன்னு பார்ப்போம். டைம் கம்மியா தான் இருக்கு, பார்ப்போம். இல்ல கார்த்தி ப்ரோ, நாட் ஒன்லி விஜய் சொல்ல நானு, அந்த 3வது 4வது கட்சியா இருக்க எல்லா கட்சிகளும் ஒரு 5 சீட்டு 3 சீட்டு 10 சீட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த 2 கட்சிக்கும் இது இல்லாம பண்ணிட்டாலே போதுமே. இதெல்லாம் நடக்காதுங்க. நடக்கிற காரியத்தை பேசுங்க. நான் வெயிட்டிங் ப்ரோ. விஜய் அரசியல் வந்து முதல் மேடையில என்ன பேசுவாருன்னு அவரோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன். பாப்போம் ப்ரோ. நாளைக்கு அவினாஷ் வரீங்களா? நாளைக்கு வரல கோபி, அடுத்த வாரம் வரேன். அடுத்த வாரம் வரும்போது சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, குட் நைட், பை. ஹலோ கார்த்திக் ப்ரோ. குட் நைட் ப்ரோ. ஆல் குட் நைட் ப்ரோ. ப்ரோ ஒன்று கேட்கணும் ப்ரோ.
யூனிவர்சிட்டி என்னாச்சு? இப்போ இல்ல நீங்க போறீங்கன்னா போங்க, இல்ல ஏன்னா கொஞ்சம் இல்ல பெரிய கொஸ்டின் கேட்கணும் பெருசான ப்ரோ. தனியா நீங்க பேசிக்க வந்து முடியும். என்னங்க ப்ரோ? சரி சொல்லு. இல்ல ப்ரோ, நீங்க வந்து கொஞ்சம் நீங்க சொன்னீங்களே நிறைய தடவை 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படி இப்படின்னு ப்ரோ. இப்ப நீங்க இப்ப நீங்க பெருசா ஜெயிச்சிருக்கீங்களா ப்ரோ? உங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க ப்ரோ? உங்க அம்மா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி? அது நாளைக்கு பேசுவோம். அப்ப